இந்த உலகம் உபத்திரவத்தில் கண்ணீரில் இருந்தா கூட நீ ஒத்து போயிடாத, ஏன்னா உனக்காக நான் சந்தோஷத்தை வச்சிருக்கிறேன். ஒத்து போகக்கூடாதுன்னு நினைக்கிறவங்க தான் எதிர்நீச்சல் போடுகிறார்கள். எல்லாம் நான் பண்ணுறேங்க, ஆனால் வட்டி கடைக்கே போயிடுது. எல்லாம் பண்ணுறேங்க, ஆனால் கடன் அடைக்கிறதுக்கே போயிடுது. எல்லாம் பண்ணுறேங்க, கடைசியில் லாபத்தை அவன் எடுத்துகிட்டு போகிறாங்க. எல்லாம் பண்ணுறேங்க, ஆனால் என் பாக்கெட்டில் ஒன்றுமே மிஞ்சமானுக்கு நீங்கள் சொல்லிட்டு இருப்பீங்கன்னா, நான் உங்களுக்கு சொல்கிறேன், உங்கள் கைகளின் பிரயாசத்தை நீங்கள் சாப்பிடுவீர்கள். அது அப்படி போகாது. அது அந்நியர் வசமாய் மாறுவதில்லை. எல்லோரும் ஒரு வழியா போயிட்டு இருக்கும்போது அப்படி போகாம இன்னொரு வழியா போறதுக்கு பேர் தான் என்னது? எதிர்நீச்சலா இருக்கிறது. கடவுள் அதுக்காக தான் உங்களை அழைத்து இருக்கிறார். பாருங்க, என்னைக்கு கர்த்தர்கிட்ட வர்றீங்களோ அன்னைக்கே ஆசீர்வாதத்துக்கு உங்களுக்கும் கனெக்ஷன் வந்துருது. என் குடும்ப வாழ்க்கை எப்படியோ இருக்கும், எப்படியோலாம் இருக்கிறது, இப்படிதான் இருக்கும். என் மனைவி எனக்கு ஆசீர்வாதமா இருப்பா, என் பிள்ளைகள் என்னை சுற்றிலும் இருப்பார்கள். உலகம் இவ்விதமா இருக்க முடியாதுன்னு சொல்லுது. அப்ப இவ்விதமா இருக்க முடியாதுன்னு சொல்ற உலகத்துக்கு நடுவில் ஒரு எதிர்நீச்சல் போடுறதுக்கு உங்களை கூப்பிட்டுருக்கிறாரு. ஒத்து போகிறது உங்களை கூப்பிடாம இவ்விதமாய் வாழ முடியும் என்று சொல்வதற்காக அவர் உங்களை அழைத்திருக்கிறார். இந்த கேடு கெட்டு இருக்கிற இந்த உலகத்துல உன் பிள்ளைகள் ஒளிவ மர கன்றுகளை போல் இருப்பார்கள். அவர்கள் கெட்டு போக மாட்டார்கள். அழிவுக்கும் நாசங்களுக்கு நடுவில் அவர்கள் தப்புவிக்கப்படுவார்கள். அவர்கள் வாழ்ந்திருப்பார்கள். அவர்கள் செழித்திருப்பார்கள் என்பதுதான் தேவனுடைய வாக்காய் இருக்கிறது. ஒத்து போகிற உலகத்துக்கு நடுவில் தேவன் உங்களையும் என்னையும் எதிர்நீச்சல் போடுவதற்காக அழைத்திருக்கிறார். எதிர்நீச்சல் எனக்கு அதான் படிக்க போறோம். சந்தோஷமா இருக்கீங்களா? சிலருக்கெல்லாம் கொஞ்சம் அழுத்தம், கொஞ்சம் வருத்தம்லாம் இருக்குது. கவலைப்படாதீங்க, எல்லாமே மாறிடும். சில நேரத்தில் சில அழுத்தங்கள், சில சோர்வுகளுக்கு வழியாக நீங்கள் போகலாம். ஆனால் அதுவே முடிவாக இருக்காது. கடவுள் அதை ஒரு மகிமையாக மாற்றிடுவார். அதையே ஒரு மகிமையாக மாற்றிடுவார். அந்த பாடுகளை, அந்த உபத்திரவங்களை ஒரு மகிமையாக உங்கள் வாழ்க்கையில் என்ன பண்ணிடுவார்? மாற்றி விடுகிற ஒரு நல்ல தேவனை நாம் சேவிக்கிறோம். ஆகையால் சோர்ந்து போகாதிருங்கள். அல்லேலூயா. சில மாற்றங்கள் உங்கள் வாழ்க்கையில் வரும், கண்டிப்பாக வரும். அதனால் இப்போ சில அழுத்தங்கள் வழியாக நீங்கள் போகிறதுனால கலக்கம் அடையாதீங்க, மனமுறிவடையாதீங்க. தேவன் எல்லாவற்றையும் மாற்ற வல்லவராக இருக்கிறார். ஆமென். அதனால் பெரிய மாற்றங்களை பார்ப்பீங்க. இந்த மாலையில் ஒரு சத்தியத்தை நாம் படித்து வருகிறோம். அது என்ன சத்தியம்னா, மனிதனுடைய வாழ்க்கையை தேவன் எவ்வாறு மாற்றுகிறார் அப்படிங்கிற ஒரு காரியம். மனிதனுடைய வாழ்க்கையை தேவன் எவ்வாறு மாற்றுகிறார், மனுஷனுடைய வாழ்க்கையை ஆண்டவர் எவ்வாறு மாற்றுகிறார். எத்தனை பேர் வாழ்க்கையில் மாற்றத்தை எதிர்பார்க்குறீங்க? எல்லாருமே அதை நம்ம விரும்புகிறோம். தேவன் அதை செய்ய விரும்புகிறார். ஆமென். இந்த மாற்றம் அப்படின்னு சொல்லும்போது, ஒருவேளை சுகவீனத்தில் இருக்கிறவர்கள் சுகத்தை நோக்கிய மாற்றங்களுக்கு செல்ல வேண்டியது இருக்கும். ஒருவேளை வாழ்க்கையின் பொருளாதாரங்களில் நெருக்கப்பட்டிருக்கிற பிள்ளைகள் செழிப்பை நோக்கிய ஒரு மாற்றத்திற்கு செல்ல வேண்டியது இருக்கும். சமாதானம் இல்லாமல், சந்தோஷம் இல்லாமல் இருக்கிற பிள்ளைகள் ஒரு மன நிம்மதிக்கும் ஆறுதலுக்கு நேராக செல்ல வேண்டியது இருக்கிறது. வாழ்க்கையில் சோர்ந்து போயிருக்கிற பிள்ளைகள் ஒரு தைரியத்துக்கு நேராக அவங்க செல்ல வேண்டியது இருக்கிறது. நம்பிக்கை இல்லாதவர்கள் ஒரு நம்பிக்கைக்கு நேராக செல்ல வேண்டியது இருக்கிறது. இப்படி எல்லாருக்குள்ளேயும் எங்கேயோ ஒரு பக்கம் ஒரு மாற்றத்தை நம்ம என்ன பண்ணுறோம்? விரும்புகிறோம். கர்த்தர் அதை செய்வதாக வாக்கு பண்ணியிருக்கிறாரு. அது எப்படி செய்கிறாருன்னு கடந்த ஒரு 5 வாரங்களாக நான் போதித்துட்டு இருக்கிறேன். இந்த இடத்துல நீங்கள் பாருங்கள், இந்த இடத்துக்கு நீங்கள் வரீங்கன்னா அப்படியே கொஞ்சம் கான்ஸ்டண்ட்டாக தொடர்ந்து வந்து கேட்க ஆரம்பிக்கணும். அப்படி கேட்க ஆரம்பிச்சிங்கன்னா ரொம்ப நாள் எடுக்காது, பெரிய மாற்றத்தை நீங்கள் பார்க்க ஆரம்பிப்பீங்க. சிலருக்கு என்னென்னா ரொம்ப அவசரம், உடனடியாக ஏதாவது கிடச்சிடாதா அப்படிங்கிறாங்க. உடனடியாக கிடைக்கும், நீங்கள் செலவு பண்ணிட்டு மறுபடியும் வருவீங்க. அதனால தான் நிரந்தரமாய் தேவன் நம்ம வாழ்க்கையை மாற்ற அவர் விரும்புகிறார். எல்லாம் சொல்லுங்கள், நிரந்தர மாற்றம்.
எப்படின்னா இன்று கண்ட எகிப்தியனை அப்படி ஒரு மாற்றம். கடன்லாம் வந்துட்டே போகக்கூடாது, வரவே கூடாது, அந்த மாதிரி ஒரு மாற்றம். இல்லைங்க அப்பப்போ கொஞ்சம் வந்துட்டு போகுதுங்க. என்ன சொந்தக்காரனா இல்லை அப்பா அம்மாவா? அப்பப்போ வந்துட்டு போகிறதுக்கு வந்துட்டுலாம் போகக்கூடாது. அதே மாதிரி கவலை உபத்திரம் இதெல்லாம் வந்துட்டு போகக்கூடாது. அதெல்லாம் போயின்னா ஒரேடியாக போயிடணும். சஞ்சலமும் தவிப்பும் அது ஓடிருமா. நித்திய மகிழ்ச்சி இருக்கும், தவிப்பு ஓடிப்போம். கடவுள் எவ்வளோ அழகாக சொல்லியிருக்கிறார் பாருங்க. தவிப்பு என்ன பண்ணிடுமா, ஓடி போயிருமா. ஆனால் இது என்ன பண்ணும், தலை மேலே இருக்கும் என்று எழுதியிருக்கிறது. அப்போ கவனிங்க, கர்த்தர் பாருங்க இப்படிப்பட்ட அற்புதமான மாற்றங்கள் நம்ம வாழ்க்கையில் செய்கிறார். எப்படி கர்த்தர் நம்மளுடைய வாழ்க்கையை மாற்றுறாருங்கிறதுக்கு பல காரியங்கள் உங்களுக்கு சொன்னேன். கர்த்தருடைய நன்மைகள், கர்த்தருடைய கிருபைகள் எப்படி நம்ம வாழ்க்கையை மாற்றுகிறது அப்படிங்கிறதுலாம் கடந்த வாரங்களில் என்ன பண்ணோம், பேசினோம், போதித்தோம். பட் இந்த வாரம் இன்னைக்கு ஒரு முக்கியமான காரியங்களை நான் உங்களோட ஷேர் பண்ண விரும்புகிறேன். இன்றைக்கி நான் வந்து வர்ஷிப் பண்ணிகிட்டு இருக்கும்போது ஏற்கனவே பேசுகிற விஷயந்தான், ஆனால் அதுக்கு ஒரு வார்த்தை கொடுத்தார். அது என்னென்னா எதிர்நீச்சல். எல்லாம் சொல்லுங்கள், எதிர்நீச்சல். இன்றைக்கி அதான் படிக்க போகிறோம். எல்லாம் சொல்லுங்கள், எதிர்நீச்சல். போட்டு பாருடா எதிர்நீச்சல். பாருங்க, ஒத்து போகிற உலகத்துக்கு நடுவில் தேவன் உங்களையும் என்னையும் எதிர்நீச்சல் போடுவதற்காக அழைத்திருக்கிறார். இந்த செத்த மீன்லாம் தண்ணியோடு போயிட்டே இருக்கும். ஆனால் உயிர் இருக்கிற மீன் தான் கடக்க வேண்டிய கரையை நோக்கி அது என்ன பண்ணிகிட்டே இருக்கும், ஒரு பயணத்தை அது செய்யும். பாருங்க, இந்த உலகத்துக்குள்ள கூட கடவுள் நம்மளை ஒரு எதிர்நீச்சல் போடுவதற்காக அழைத்திருக்கிறார். எல்லாம் சொல்லுங்க, எதிர்நீச்சல். பாருங்க, ஒத்து போகிற வாழ்க்கைன்னா என்னன்னா, இட்ஸ் அ காமன் லைஃப். இந்த உலகத்தில் எல்லாருமே எப்படி வாழ்கிறாங்கன்னா, எதோடையோ ஒத்து போயிடுறாங்க. வியாதி வந்துச்சுன்னா என்ன பண்ணிடுறாங்க, வியாதியோட ஒத்து போயிடுறாங்க. தரித்திரம் வந்தால் என்ன பண்ணிடுறாங்க, தரித்திரத்தோட ஒத்து போயிடுறாங்க. கவலைகள் இதெல்லாம் வந்தோடனே அதனோட என்ன பண்ணிடுது. ஆமாம், அதெல்லாம் இருக்கும்ல, வீட்டுக்கு வீடு வாசப்படி, குடும்பம் இதுன்னா அது வந்து அப்போ தானே இருக்கும். குடும்பத்தில் எப்படிங்க நல்லா இருக்கும், குடும்பம்னாலே பிரச்சனையாக தான் இருக்கும் அப்படிங்கிற. அப்போ எல்லாமே என்ன ஆகிடுதுன்னா, ஒரு காம்ப்ரமைஸ் பண்ணக்கூடிய ஒரு வாழ்க்கைக்குள்ளே தான் மக்கள் என்ன பண்ணுறாங்க, போகிறாங்க. ஆனால் தேவன் இவைகளிலிருந்து நம்மளை எடுத்து எதிர்நீச்சல் போட நம்மளை அழைக்கிறார். நாமளும் இதெல்லாம் ஃபேஸ் பண்ணுறோம், சந்திக்கிறோங்கிறது உண்மை தான். ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, இப்படிப்பட்ட காரியங்கள் இல்லாத ஒரு நாளை நீ பார்ப்ப அப்படிங்கிறார். துன்பங்களும் கவலைகளும் வேதனைகளும் தரித்திரங்களும் நோயும் இல்லாத நாளை நீ பார்க்கணும். ஆமென். அதை நோக்கி ஒரு எதிர்நீச்சல் போடுறதுக்கு ஆண்டவர் உங்களை என்ன பண்ணுறாரு, அழைக்கிறார். ரோமர் எழுதின நிருபம் 12வது அதிகாரத்துக்கு திருப்புங்கள். 2வது வசனம் பாருங்க. நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமுமான சித்தம் என்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதினால் மறுரூபம் ஆகுங்கள். எல்லாம் சொல்லுங்க, மனம் புதிதாகிறதினால் மறுரூபம் ஆகுங்கள். முதல்ல என்ன சொல்றாரு, நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல், do not conform in this world. இந்த உலகத்தினுடைய பேட்டர்ன்ல, இந்த உலகத்தினுடைய மோல்டில் நீ போய் என்ன பண்ணிடாத, வார்க்கப்பட்டு போய்விடாதே. டோன்ட் கன்ஃபார்ம் இன் திஸ் வேர்ல்டு. இந்த உலகத்தோடு ஒத்து போகாதே. நம்ம ஆட்கள் இதை எப்படி தியானிச்சிருக்கிறாங்க, எப்படி படித்து வச்சுருக்காங்கன்னா, பாரு, இந்த உலகத்தில் உள்ளவன் கலர் கலையாக சட்டை போடுதான், நீ கலராக போடாத, வெள்ளையாக போடு அப்படின்ட்டாங்க. அது ஏன்னா நீ கலராக போட்டால் என்ன ஆகிட்டியான், ஒத்து போயிட்டியான். அவன் பாரு நல்ல வீடு காரெலாம் வச்சுருக்கான், நீ பெசாட்டி குடிச்சையிலே இருந்துக்கோ. ஏன்னா நீனு வாங்கினா என்ன ஆயிடுவ, உலகத்தோட ஒத்து போயிடுவ. இப்படி தான் நம்ம ஆட்கள் இதை விளக்கிட்டாங்க பாருங்க. ஆண்டவர் ஆக்சுவலி இதை அப்படி சொல்லலை. இந்த உலகம் உபத்திரவத்தில் கண்ணீரில் இருந்தால் கூட நீ ஒத்து போயிடாத, ஏன்னா உனக்காக நான் சந்தோஷத்தை வச்சிருக்கிறேன்.
இந்த உலகம் வியாதியோடும் தரித்திரத்தோடு ஒத்து போனாலும் நீ ஒத்து போயிடாத. ஏன்னா நான் உனக்கு சுக வாழ்வை வைத்திருக்கிறேன், நான் உனக்கு ஐஸ்வர்யமான வாழ்வை வைத்திருக்கிறேன். ஆமென். அதுக்கு தான் இதை சொல்லியிருக்கிறாரு. நம்ம ஆட்கள் எல்லாத்தையும் தலைகீழ மாற்றி இருக்கிற ஆட்களை தான் தரித்திரமாக்கி, இருக்கிற ஆட்களை ஓட்டாண்டியாக்கி, இருக்கிற ஆட்களை வியாதி படுக்கையாக்கி, இப்படி தான் ஒரு வாழ்க்கையை சொல்லிட்டாங்க. பாருங்க, இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் என்ன பண்ணணுமா, தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமுமான சித்தம் என்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதினால் மறுரூபமாகுங்கள். அப்போ ஒத்து போகாதங்கிறார். எல்லாம் சொல்லுங்க, ஒத்து போகாத. ஒத்து போகக்கூடாதுன்னு நினைக்கிறவங்க தான் எதிர்நீச்சல் போடுகிறார்கள். அவங்க தான் எதிர்நீச்சல் அடிக்கிறாங்க. வேதாகம மனிதர்களில் இருக்கிற ஒவ்வொருவரும் அவங்க வாழ்ந்த சூழ்நிலையில் அவர்கள் சற்று மாறுபட்டவர்களாக இருந்தார்கள். இன்னும் சொல்ல போனால் மற்றவங்களை விட மற்றவங்கெல்லாம் தண்ணியோடு தண்ணியாக போகும்போது இவர்கள் எதிர்நீச்சல் போட்டார்கள். எப்படின்னா, எப்போவுமே முதல்ல ஒத்து போகிறவங்கள இந்த உலகம் கொஞ்சம் கொண்டாடும். அதனால் என்னமோ தெரில, சிலர் எதிர்நீச்சல் போடுறதுக்கு தயாராகிறதே கிடையாது. எதுக்கு பெசாட்டி நம்மளும் இப்படியே போயிடுவோம் அப்படின்ட்டு. பாருங்களேன், ஒரு அநியாயம் செய்கிற இடத்துல, ஒரு லஞ்சம் ஊழல் நிறைஞ்ச ஒரு இடத்துல ஒருத்தர் மட்டும் நீதியாக இருந்தாருன்னு வைங்களேன், அது எதிர்நீச்சல் போடுற மாதிரி. சரி, ஊரே வாங்குது, நீ வாங்கினா என்ன? ஊரே வாங்குது, நீ வாங்கினா என்ன தப்பு? இன்னைக்கு இந்த ஊர் திருந்ததோ, அன்னைக்கு நாம திருந்தலாம் அப்படின்னு சிலர் என்ன பண்ணிட்டாங்க, அப்படியே ஒத்து போயிட்டாங்க. ஆனால் சிலர் எதிர்நீச்சல் போடுகிறார்கள். ஆமென். எல்லோரும் ராஜாவின் போஜனத்தினால் பரவாயில்ல, தீட்டானாலும் பரவாயில்ல, ராஜ போஜனமே அள்ளி சாப்பிடுவோம் அப்படின்னு நினைக்கும் பொழுது தானியேலும் அவருடைய நண்பர்களும் எதிர்நீச்சல் போடுகிறார்கள். இல்லை, இவைகளால் நாங்கள் எங்களை தீட்டுப்படுத்தி கொள்ள மாட்டோம், எங்களை பாதிக்கக்கூடிய எந்த காரியத்துக்கும் நாங்கள் இடம் தர மாட்டோம், நாங்கள் ஒரு எதிர்நீச்சல் போடுறோம் அப்படிங்கிறாங்க. இயேசு வாழ்ந்த காலத்தில் எல்லோரும் போதிச்சு எல்லோரும் சொல்லி கொண்டு இருந்த காரியத்தின் நடுவில் இயேசு பேசினது சொன்னது வித்தியாசமாக இருந்தது. பாருங்களேன், அதனால தான் சொன்னாங்க, இவர் வேத பாரகரை போல போதியாமல் இவர் எப்படி போதிக்கிறாரு, அதிகாரம் உள்ளவராக அவர் போதிக்கிறார் அப்படின்னு சொன்னாங்க. அப்போ எல்லோரும் ஒரு வழியாக போயிட்டு இருக்கும்போது அப்படி போகாமல் இன்னொரு வழியாக போகிறதுக்கு பேர் தான் என்னது, எதிர்நீச்சலாக இருக்கிறது. கடவுள் அதுக்காக தான் உங்களை அழைத்திருக்கிறார். ஆமென். எஸ். அதனால தான் அவர் சொல்கிறாரு, டோன்ட் கன்ஃபார்ம் இன் திஸ் வேர்ல்டு. இந்த உலகத்தோடு என்ன பண்ணாத, ஒத்து போகாத. ஊரே கோலியாத்துக்கு பயப்படுது, தாவீதும் பயந்துட்டு போயிருக்கலாம், ஆனால் அவன் மட்டும் எதிர்க்கலாம் அப்படிங்கிறான். ராஜா முதற்கொண்டு பயந்துட்டு தான் இருக்கிறான். ஆனால் இவன் என்ன பண்ணுறான்னா, இல்லை நான் அவனை போய் என்ன பண்ண போகிறேன், சந்திக்க போகிறேன். எதுக்குப்பா உனக்கு இந்த வேண்டாத வேலை, ஆடு மேய்க்கிற பையனுக்கு பெசாடி போய் ஆட்டப்பாரு அப்படின்னு அண்ணன் சொல்கிறான். உனக்கு அனுபவம் பத்தாது என்று அரசன் சொல்லுகிறான். ஆனால் எல்லோரும் எதையும் சொன்னாலும் இல்லை, நான் அவனை சந்திப்பேன் என்று தாவீது பேச ஆரம்பிக்கிறான். ஆமென். எல்லாம் சொல்லுங்க, எதிர்நீச்சல். அவங்க தான் பாருங்க வாழ்க்கையில் ஒரு ரிசல்ட்டை பார்க்குறாங்க, வாழ்க்கையில் ஒரு காரியத்தை அவர்கள் பார்க்கிறார்கள். ஸோ இந்த மாற்றத்துக்கு நேராக போகிற இந்த காரியங்களில் இதை தான் இன்னைக்கு மாலையில் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள நான் விரும்புகிறேன். பாருங்க, வேதாகமத்தில் இந்த மாற்றத்துக்கான நிறைய டெஃபினேஷன் கொடுத்துருக்கிறார் ஆண்டவர். எப்படி இந்த மாற்றம் நடக்குது, இந்த மாற்றம் எப்படி உருவாகுது, இதெல்லாம் சொல்லியிருக்கிறார். இது நம்ம புரிஞ்சுக்கிட்டா நம்ம வாழ்க்கையின் காரியங்களை நம்மால் மாற்றி அமைக்க முடியும். எல்லாரோடையும் ஒத்து போகாமல் நாம் ஒரு வித்தியாசமான வாழ்க்கை வாழ முடியும். எத்தனை பேர் விரும்புகிறீங்க வித்தியாசமான வாழ்க்கை? ஆமென். கடவுள் உங்களை ஒரு பேட்டர்ன் மாதிரி வைக்க விரும்புகிறார், ஒரு மாடலாக வைக்க விரும்புகிறார். ஆமென். பார், எல்லாத்துக்கு நடுவில் என் பிள்ளை எப்படி இருக்கிறான் பார், அப்படி வைக்க அவர் விரும்புகிறார். எல்லா ரீதியிலையும் உங்களை அப்படி மாடலாக என்ன பண்ண விரும்புகிறார், வைக்க விரும்புகிறார். ஆனால் நீங்கள் அப்படி இன்னைக்கு இல்லாமல் இருக்கலாம், பல போராட்டங்களை பல காரியங்களை சந்திச்சுட்டு இருக்கலாம். நான் ஒரு மாதிரியாக எங்கெங்கே இருக்கேன், நான் ஒரு மாதிரி இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் இருக்கலாம்.
ஒரு மாதிரி இருக்கிற உங்களை ஒரு மாதிரி ஆக்குவார். ஆமென். இது எனக்கு சாத்தியமா, நான்லாம் அப்படி இருக்க முடியுமா அப்படின்னு யோசிக்கிறீங்க. கடவுள் உங்களை கண்டிப்பாக அப்படி ஆக்குவார். அதனால தான் பாருங்கள், கடவுள் வந்து சில பேட்டர்ன்லாம் வச்சிருக்கிறாரு. சங்கீத புத்தகம் 28, இதுக்கு பேர் திருமண சங்கீதம் அப்படின்னு சொல்லுவாங்க. தெரியுமா உங்களுக்கு? சங்கீதம் 128 திருமண சங்கீதம் அப்படின்னு சொல்லுவாங்க. கல்யாணத்தன்னைக்கு பொதுவாக என்ன பண்ணுவாங்க, வாசிக்கிறதுனால அப்படி என்ன பண்ணுவாங்க சொல்லுவாங்க. இது வந்து ஐ திங்க் இட் இஸ் த பேட்டர்ன். கர்த்தர் பாருங்க, இந்த உலகத்தில் அவர் ஒரு பேட்டர்னை வைக்க விரும்புகிறார், அவர் ஒரு மாடலை வைக்க விரும்புகிறார். இங்கே பார்ப்பா, எல்லார் மாதிரிலாம் நீ இருக்க மாட்ட, எல்லார் மாதிரிலாம் நீ வாழ மாட்ட, என்னை நம்பி என்னை சார்ந்து கொள்ளுகிற நீ எப்படி வாழ்வேன்னு உனக்கு சொல்கிறேன் அப்படிங்கிறார். ஆமென். அந்த பேட்டர்ன் தான் இந்த சங்கீதம் 128. இன்றைக்கி நிறைய பேட்டர்ன்ஸ் இருக்குது, கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு காட்டுறேன். வேத வசனங்கள் எல்லாமே அதை அடிப்படையாக கொண்டதாக தான் இருக்குது. இருந்தாலும் அந்த ஒட்டுமொத்தமான அந்த பிக்சர்ஸை நான் உங்களுக்கு காட்ட விரும்புகிறேன். இந்த 128 பாருங்கள், 1வது வசனம். கர்த்தருக்கு பயந்து அவர் வழியில் நடக்கிறவன் எவனோ அவன், எல்லாம் சொல்லுங்க, அவன் பாக்கியவான். எல்லாம் சொல்லுங்க, ஆசீர்வதிக்கப்பட்டவன். பாருங்க, என்னைக்கு கர்த்தர்கிட்ட வர்றீங்களோ அன்னைக்கே ஆசீர்வாதத்துக்கு உங்களுக்கும் கனெக்ஷன் வந்துடுது. எனக்கு அதனால தான் எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். என்னங்க கர்த்தர் கத்துறீங்க, அப்புறம் ஏன் ஆசீர்வாதமே இல்லாமல் இருக்கிறீங்க? இப்போ யாரை தான் கர்த்தர்னு சொல்கிறீங்கன்னு எனக்கு தெரிய மாட்டேங்குது. கர்த்தர்கிட்ட நீங்கள் வர்றீங்கன்னா உங்களுக்கும் ஆசீர்வாதத்துக்கும் தொடர்பு வருகிறது. ஆமென். அவன் பாக்கியவான். எல்லாம் சொல்லுங்க, அவன் பாக்கியவான். அவன் துரதிர்ஷ்டசாலி அல்ல. அவன் யாரு? அவன் பாக்கியவான். உங்கள் வாழ்க்கையை பார்க்கும்போது உங்களை அதிர்ஷ்டசாலின்னு சொல்லுவாங்க. தமிழில் கரெக்டாக சொல்கிறதா இருந்தால் அதுதான் அதிர்ஷ்டசாலி. அதிர்ஷ்டம் அடிச்சிடுச்சுப்பா அவனுக்கு, என்னமோ தெரில, ஏசு ஏசுன்னா இப்போ ரொம்ப நல்லா இருக்கிறான். ஆமென். அதுக்கு தான் உங்களை கூப்பிட்டுருக்கிறாருங்க. அவன் பாக்கியவான். அவர் வழியில் நடக்கிறவன் எவனோ, அவன் யாராக இருந்தானே, யாரோ சிலருக்கு மட்டும் இது கிடையாது, யாராக இருந்தாலும் இதை அனுபவிக்க முடியுமா? பாருங்களேன், ஆளுக்கு ஒன்று அப்படி கிடையாது. அது வந்து அழைப்பில் நோக்கத்தில் வித்தியாசம் இருக்கும், வாழ்க்கை முறையில் ஒன்றும் வித்தியாசம் கிடையாது. வாழ்க்கை முறையில் எப்படி இருக்கும்னா இந்த இருக்கிற பேட்டர்ன் தான். வேறு வேறு ஊரில் இருக்கலாம், வேறு வேறு தொழில் செய்யலாம், வேறு வேறு திறமைகள் இருக்கலாம், அதெல்லாம் வேறு, அது வித்தியாசப்படும். ஆனால் வாழ்க்கைங்கிற அந்த பேட்டர்ன் எப்படி இருக்கும்னா இப்படி தான் இருக்கும், இப்படி தான் இருக்கும். எல்லாம் சொல்லுங்கள், அவன் பாக்கியவான். எல்லாம் சொல்லுங்கள், நடக்கிறவன் எவனோ, யாராக இருந்தாலும் சரி. அதனால தான் பாருங்கள், நான் எப்போதுமே சொல்லுவேன், கடவுளையும் ஒரு வார்த்தையும் நம்பலாம். ஆமென். எப்படி இல்லாமோ எதெல்லாமோ நம்பி உருப்படாமல் போகிறதுக்கு கர்த்தர் எனக்கு செய்வார் நீங்கள் நம்புனீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் உங்கள் வாழ்க்கை நல்லா மாற ஆரம்பிக்கும். ஆமென். கண்டிப்பாக நான் வாருங்க. அவரை நம்புகிறவனும் செழிப்பான். ஆமென். கண்டிப்பாக அவனுக்கு பாருங்கள், அவன் வாழ்க்கை நல்லாக ஆரம்பிக்கிறது. அவன் பாக்கியவான். எல்லாம் சொல்லுங்கள், அவன் பாக்கியவான். அல்லாவிட்டா அவள் பாக்கியவதி அப்படி சொல்லலாம். விசுவாசித்தவளே என்னங்க பாக்கியவதி. இப்போ கவனிங்க, இப்போ பிளெஸ்ஸிங்ஸ் எப்படி ஸ்டார்ட் ஆகுது பாருங்க. உன் கைகளின் பிரயாசத்தை நீ, உனக்கு பாக்கியமும் நன்மையும். உனக்கு ஒரு பிஸ்னஸ் இருக்கும், அல்லது உனக்கு ஒரு வேலை இருக்கும், உனக்கு ஒரு தொழில் இருக்கும். அது எப்படி இருக்கும்னா அதனுடைய பலனை எல்லாம் நீ அனுபவிக்கிற ஆளாக இருப்ப. உன் பிஸ்னஸ் வந்து ப்ராஸ்பராக இருக்கும். முதல்லையே என்ன சொல்கிறாருன்னா பிஸ்னஸ் தான் பேசுகிறார். எனக்கு என்னன்னே தெரில. அதுக்கப்புறம் தான் மனைவி பிள்ளைகள்லாம் வருது. ஏன்னா மனைவி பிள்ளைகள்லாம் வர்றதுக்கு முன்னாடி இது நல்லா இருக்கணுமே. ஹலோ, கடவுள் பாருங்க, நல்ல நம்மளெல்லாம் விட ஆழமாக யோசிப்பார். ஏன்னா மனைவி பிள்ளைங்க வந்தீங்கன்னா செலவு அதிகமாகும், அதுக்கு முன்னாடியே நல்லா சம்பாதிக்க வைக்கணும். அதனால தான் வாலிப வயசுலேயே நல்லா ஆண்டவரை தேடணுங்கிறது. தேட்டா முதல்ல நல்லா சம்பாதிக்க வச்சிருவார். ஆதாமுக்கு ஏவாளை கொடுக்கறதுக்கு முன்னாடி தோட்டத்துக்கு கூட்டு போய் வேலையை கொடுத்தார். கவனிக்கிறீங்களா? முதல்ல ஒய்ஃப் இல்லை, முதல்ல ஜாப், முதல்ல அசைன்மெண்ட். தோட்டத்தை காட்கவும் அதை பண்படுத்தவும்
வைத்தார். காக்கவும் பண்படுத்தவும் அவனை வச்சார். அதுக்கப்புறம் தான் ஒய்ஃப் வர்றாங்க. அதனால தான் நம்ம ஊரில் சொல்கிறாங்க பாருங்க, என்ன புருஷ லட்சணம், அது என்னது சிஸ்டர்? ஹல்லேலூயா. சம்பாத்தியமே புருஷ லட்சணம், உத்தியோகமே புருஷ லட்சணம். இப்போ வந்து லேடிஸ் என்ன பண்ணுறாங்க, வேலைக்கெல்லாம் போகிறாங்க. இவர் காப்பாற்றுற மாதிரி தெரியல, பெச்சாடி நம்ம போயிடுவோன்னு போயிடுறாங்க. செய்யலாம், 2 பேரும் வேலை செய்யலாம், தப்பு கிடையாது. நான் அடிக்கடி சொல்லுவேன், நீதிமொழிகள் 31 ஒரு பெரிய பிஸ்னஸ் உமனை பற்றியே பைபிளில் இருக்குது. இந்த பிபிலிக்கல் கான்செப்ட் படி பார்த்தா ஒரு பெண் ஒரு பெரிய பிஸ்னஸையே நடத்துறதை பற்றி வேதவசனம் பேசுகிறது. ஆமென். நம்ம ஆட்களை தான் அடக்கி வச்சுட்டாங்க. ஆனால் வேதாகமம் வந்து ரொம்ப பழைய புக்குங்காங்க. ஆமாம், பழைய புக்கு தான். ஆனால் இப்போ இருக்கிறத விட அட்வான்ஸ் திங்கிங்கே அப்போவே ஆண்டவர் பேசியிருக்கிறார். திங்கிங்கில் அது அட்வான்ஸாக இருக்குதுங்க. பெண் விடுதலை, பெண் சுதந்திரம் அப்படின்னு நம்ம தலைவர்கள் எழும்பி பேசுறதுக்கு முன்னாடியே வேதவசனம் எவ்வளவு பழமையானது. அப்பமே சொல்லியிருக்குது, குணசாலியான பெண் யாரு? அவள் வியாபார கப்பலை போல் இருக்கிறாள். அவர் ஒரு நிலத்தை விசாரித்து வாங்குகிறாள், வீட்டு காரியங்களை நன்றாய் பார்க்கிறாள், வர்த்தகரிடம் சென்று ஆடைகள் முதலான போன்ற பிஸ்னஸ் அவர் பண்றா. எல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா மல்டி பிஸ்னஸ் பண்றா ஒரு பெண்ணுங்க. நம்ம நினச்சிக்க கூடாது என்ன பெண்கள் அப்படின்ட்டு. அப்போவுமே கடவுள் அப்படி தான் காட்டியிருக்கிறாரு. ஆமே. அதனால தான் எனக்கு என்னென்னா, நீங்கள் பைபிளை கவனிக்கிறீங்களா வேற எதை கவனிக்கிறீங்கன்னு சந்தேகமாக இருக்கும் எனக்கு. ஆலயத்துக்கு போகிறோம்பாங்க, கிறிஸ்தவங்களை ஆயிட்டோம்பாங்க, ஞானஸ்தானமும் எடுத்துட்டோம்பாங்க, ஆனால் உன்னத்தையும் வாழ்க்கையில் பார்க்கலம்பாங்க. எனக்கு அது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். என்னங்க இவ்வளோ நாள் கிறிஸ்தவங்கிறீங்க, எல்லாம் எடுத்தீங்க, ஏன் மாற்றம் வரல? மாற்றத்துக்கான ஒரு போதனை நீங்கள் கேட்கவே இல்லைங்களா? வேதாகமத்தை தான் கேட்டீங்களா? வேத வசனத்தை தான் கவனிச்சிங்களா? இல்லை வேறு எதையாவது கவனிச்சிங்களா அப்படின்னு கேட்கலான்னு தோணும். பாவம் உடஞ்சி நூடுல்ஸாக வந்திருப்பாங்க. அவங்ககிட்ட போட்டு என்னத்தை கேட்க, கவலைப்படாதீங்கன்னு கொஞ்சம் தைலத்தை தான் தேய்க்க வேண்டியது இருக்குது. அப்புறம் ஒழுங்காக கேளுங்க, கொஞ்ச நாளுக்கு அப்புறம் இதை உங்கள் வாழ்க்கையில் பார்க்க ஆரம்பிச்சிருவீங்க. ஆமென். ஐயோ, பைபிள் வந்து சும்மா இல்லைங்க. கடவுளுடைய வார்த்தைகள்ங்கிறது சும்மா கிடையாது. ஒரு பெண் இதை தியானிப்பான்னா அவன் வந்து பயங்கர புரட்சிகரமான பெண்ணாக மாறிடுவான். புரட்சிகரமான பெண்ணுன்னா புருஷனை மதிக்காதவன் இல்லை. ஏன்னா மாடல் டெஃபினேஷன் வந்து அப்படி இருக்குது. பெண் விடுதலை, பெண் சுதந்திரம்னா என்ன அர்த்தம்? டிவோர்ஸ் வாங்கிட்டு வந்துடுற ஒரு கூட்டம் அப்படிங்கிற மாதிரி ஆக்கிடுறாங்க. அப்படி கிடையாது. அவள் தன் வீட்டு காரியங்களை நன்றாய் கவனிக்கிறாள். ஆமென். அவள் விளக்கு அணையாதிருக்கும், அவள் உடுப்பு எடுப்பு. ஹலோ, எல்லாம் பைபிளில் தான் இருக்குது. நம்ம ஆளுகள் பாருங்க, ஒரு பூ போட்ட சேலையே கெட்ட விட மாட்டேங்காங்க. ஒரு சொல்கிறாங்க, அது எப்படி பூ போட்டது போடலாம், பிளேனாக தான் கெட்டணும் அப்படிங்கிறேன். இதுக்கு ஒரு மத பிரச்சாரத்தை கொண்டு வந்து இல்லாத வம்பெல்லாம் பண்ணி வச்சுருக்காங்க. பைபிளில் போட்டிருக்குது, அவளுடைய மெல்லிய புடவையும் இரத்தாம்பரமும் அவள் உடுப்பு. கரெக்டாக போட்டான் பாருங்க, குணசாலியான பெண்ணுன்னு ஒன்று. மெல்லிய புடவையும் என்னங்க, அது என்ன கலரில் இருக்கும்? சிகப்பு கலரில் இருக்கும். அப்போ ரெட் கலரில் இருக்குது ட்ரெஸ்ஸு, ராயல்டி. ஆமென். ரெட் கலரில் என்ன அது? இட்ஸ் சிம்பிள் ஆஃப் ராயல்டி. இரத்தாம்பரமும் அவள் உடுப்பு. அதனால தான் சொன்னேன், உடுப்பு ரொம்ப எடுப்பாக உடுத்துறா, நல்லா இருக்கிறா, நல்ல தொழில் பண்ணுறா. பாருங்க, இந்த கடவுள்கிட்ட வந்த உடனே நம்ம ஒன்றும் இல்லாமல் போகிறதா இருந்தால் நம்ம எந்த கடவுள்கிட்ட வந்தோன்னு கேள்வி கேட்க வேண்டியது இருக்குது. நான் சொல்கிறேன், உண்மையான சுவிசேஷத்தை கேட்டு, உண்மையான தேவனுடைய வார்த்தையை கேட்டு நாம் தேவன்கிட்ட வருவோம்னா, ஒரு பெண்ணாக இருந்தாலும் சரி, ஆணாக இருந்தாலும் சரி, நமக்குள் வைத்திருக்கிற அந்த பொட்டென்ஷியல் அளவுக்கு அதிகமான விதத்தில் வெளியே வர ஆரம்பிக்கும். எல்லாம் சொல்லுங்க, ஆற்றல்கள் எல்லாம் வெளியே வரும், திறமைகள் எல்லாம் வெளியே வரும். அப்படி உங்கள் வாழ்க்கையை பொட்டென்ஷியலாக வெற்றிகரமாக மாற்றுவதுதான் ஒரு கிறிஸ்தவ போதனையாக இருக்கிறது. இப்போ நான் அதுக்குள்ளே போனேன்னா அதை தான் பேசணும். போய் வாசித்துக்கோங்க நீங்களே. குணசாலியான பெண்ணுனா யாருன்னு வாசிக்கோங்க. நம்ம என்ன நினச்சிட்டோம், இந்த ஸ்க்ரீனுக்கு பின்னாடி இவ்வளோ ஒளிஞ்சிக்கிட்டு இருக்கும்ல, இப்படி பல்ல கடிச்சிக்கிட்டு இப்படி ஸ்க்ரீன் வச்சுக்கிட்டு யாராவது வந்தால் டப்புன்னு ஓடிடும் அது உள்ள.
அவங்கள தான் நம்ம என்னன்னு சொல்லிட்டு இருக்கிறோம், பணச்சாலியான பெண் அப்படின்ட்டு. ஆனால் இவளை பாருங்க, அந்த நிலம் எவ்வளவு, இந்த ரியல் எஸ்டேட் என்ன ஆச்சு, இந்த பிஸ்னஸ் என்ன ஆச்சு, அது என்ன ஆச்சுன்னு உலகம் ஃபுல்லாக சுற்றிட்டு வரா. என்ன சொல்றது, பெண்கள் கூட இது கைத்தட்டலன்னா அப்புறம் உங்களுக்கு ஆதரவாக யார் தான் பேசுவா? ஏ அப்பா என்ன கைத்தட்டு. அதாவது எங்களை தட்டி உட்கார வச்சுட்டாங்க. எல்லா வேலையும் அவ பண்றா, அவ பண்ணாத பிஸ்னஸே கிடையாது. நான் சொல்றேன், நம்ம சபைக்கு வந்தீங்கன்னா பெண்கள் கூட ஒரு பிஸ்னஸ் உலகத்தில் களை கட்டி எழும்பணும். ஆமேன். அந்த அபிஷேகத்தை இந்த இடத்துல ஆண்டவர் வைத்திருக்கிறார், அதை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும். யாரெல்லாமோ பாருங்க என்னெல்லாமோ சாதிக்கிறாங்க, பெரிய பெரிய காரியங்கள் பண்றாங்க. நீங்க இயேசுவை ஆண்டவராக வச்சிருக்கிற நீங்க எவ்வளவு சாதிக்க முடியும்னு யோசித்து பாருங்க. ஆமேன். எவ்வளோ நம்பிக்கை நமக்கு இருக்கிறது, எவ்வளோ பலம் நமக்கு இருக்கிறது. அப்போ மற்றவங்களை விட நீங்கள் இன்னும் 10 மடங்கு அதிகமாக செய்ய முடியும். ஆமேன். ஒரு மாணவனாக இருந்தாலும் அதே கதை தான், எனக்கு வரவே மாட்டுக்கு, எனக்கு ஏறவே மாட்டுக்கு அப்படி பேசக்கூடாது. மற்றவங்களை விட 10 மடங்கு அதிக அறிவை கடவுள் உங்களுக்கு கொடுப்பார். 10 மடங்கு நீங்கள் சமர்த்தர்களாக மாறுவீர்கள். ஆமேன். உங்கள் எஜுகேஷனில் நீங்கள் முன்னணிக்கு நீங்கள் வர முடியும். ஆமேன். தேவனை நம்பும் பொழுது, கர்த்தரை பற்றி கொள்கிற, கர்த்தரை நம்புகிற, கர்த்தரை சார்ந்துக்கிற ஒரு வாழ்க்கை, இட் இஸ் a blessings life, it is a successful life, it is a prosperous life, it is a life of potentials. சாதாரணமான ஒன்று கிடையாது பாருங்க. நம்ம ஆட்கள் கடவுளை வச்சு விளையாண்டுக்கிட்டு இருக்காங்க, என்னன்னே அவங்களுக்கு தெரியல பாருங்களேன். அதனால தான் சிலருக்கு கடவுள்கிட்ட வர்றதுக்கு விருப்பமே இல்லை. ஆமாம், நீ போய் என்னத்தை பார்த்த அப்படிங்க, நியாயமான கேள்வி தானே. நம்மகிட்ட இருந்து அது வெளிப்படணும். ஆமேன். தேவன் அதை உங்களுக்காக வைத்திருக்கிறார். சரி, கைகளின் பிரயாசம் எல்லாம் சொல்லுங்க. முதல்ல பிஸ்னஸ் தான், முதல்ல வேலையை பற்றி தான் என்ன பண்ணுறாரு, பேசுகிறார். வாவ், கர்த்தர் பாருங்க, மற்ற எல்லா விஷயத்தை விட இது முக்கியங்கிறத அவர் அறிகிறார் நான் நினைக்கிறேன். இல்லை, ஆதியாகமத்தில் பார்த்தாலும் சரி, இங்கே பார்த்தாலும் சரி, இது எதை தான் முதல்ல கொண்டு வராரு, வேலையை தான் கொண்டு வராரு, பிஸ்னஸை தான் என்ன பண்ணுறாரு, கொண்டு வராரு. அப்போ அதில் கொண்டு வந்து என்ன சொல்கிறாரு, உன் கைகளின் பிரயாசத்தை. எல்லாம் சொல்லுங்கள், உன் கைகளின் பிரயாசத்தை. நீங்கள் போய் ஏதோ ஒன்று பிரயாசப்படுறீங்க, சும்மா சோம்பலாக உட்காரக்கூடாது, சும்மா சோம்பேறியா அமர்ந்திருக்கக்கூடாது. சிலர் பாருங்கள் சோம்பல்லே உட்கார்ந்துருக்கிறது. ஜெபம் பண்ணிக்கோங்க, ஒன்றுமே நடக்க மாட்டேக்கு அப்படி சோம்பேறியாக இருக்கக்கூடாது. பாருங்க, பைபிளில் போட்டிருக்குது, சுறுசுறுப்புள்ளவனுடைய கையோ செல்வத்தை உண்டாக்கும். நிறைய டைம் இருக்குதுன்னா, ஒரு வேலை நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா, நிறைய நேரம் உங்களுக்கு இருக்குன்னா, கண்டிப்பாக ஒரு பிஸ்னஸ் நீங்கள் ஆரம்பிக்கலாம். ஆமேன். வெட்டியாக அப்படியே அங்கே சாயங்காலம் ஆகிட்டா போதும், அங்கே நின்று அப்படியே கதை அடிச்சுட்டே இருக்குது பாருங்க. அங்கே என்ன நல்ல கதை ஓடுன்னு நினைக்கிறீங்களா நீங்கள்? எவன்லாம் நாசமாக போனான், எவன்லாம் கெட்டு போனான், எவன்லாம் உருப்பிடாமல் போனான், எவனுக்கெல்லாம் வியாதி வந்துச்சு, எவன் வீட்டிலலாம் என்னெல்லாம் நடந்தது, இவ்வளோ இதெல்லாம் பண்ணிக்கிட்டு அப்படியே உட்காந்து அப்படி இருக்கக்கூடாது. நாம் நம்முடைய டைமை ரொம்ப ஆக்கப்பூர்வமாக உபயோகிக்க வேண்டும். எத்தனை பேருக்கு நான் பேசுகிறது புரியுது? சும்மா எப்படியோ இருந்துக்கிட்டு இப்படியோ ஆயிடுவோன்னா எப்படி ஆவீங்க? அப்படிலாம் ஆக முடியாது. எல்லாம் சொல்லுங்கள், மாற்றம். வேத வசனத்துக்கு ஒத்ததாக நம்மை விட்டு தரும் பொழுதுதான் மாற்றங்கள் நடக்கும். மாற்றம் வந்துட்டுனா ஏற்றம் தான். எல்லாம் சொல்லுங்க, மாற்றம் வந்தா ஏற்றம் வரும். ஆனால் மாற்றமே வராமல் எந்த ஏற்றமும் என்ன பண்ணாது, வரவே வராது. உங்கள் டைமை ரொம்ப வைஸாக யூஸ் பண்ணுங்க. உங்கள் நேரங்களை சரியான விதத்தில் செலவு செய்ய ஆரம்பிங்க. யோசித்து பாருங்க, 24 ஹவர்ஸில் அந்த நேரங்களை எப்படி உபயோகப்படுத்துகிறோன்னு பாருங்கள். ரொம்ப ஆக்கப்பூர்வமாக உங்கள் நேரங்கள் செலவிடப்படுகிறதா? சில நேரம் அந்த டைமில் வேறு சில காரியங்கள் செய்ய முடியாமல் போகலாம். ஆனால் அந்த டைமில் செய்யக்கூடிய காரியம் எதுங்கிறத என்ன பண்ணணும், யோசித்து பார்க்கணும். எல்லாம் சொல்லுங்கள், உங்கள் நேரங்களை ஞானமாக பயன்படுத்துங்கள். இது ரொம்ப முக்கியம் பாருங்க. வாழ்க்கையில் உருப்படாமலே இருக்கிறாங்கன்னா டைமை தப்பாக செலவு பண்ணுறாங்கன்னு அர்த்தம். சும்மா அந்த வாட்ஸ்அப்புன்னு ஒன்று இருக்குது பாருங்கள், அப்படியே நோண்டிக்கிட்டே இருக்கிறது, எப்போ பார்த்தாலும் பண்ணக்கூடாது. சில காரியம் இருக்குது, பயனுள்ளது இருக்குது, அது யூஸ் பண்ணலாம். ஆனால் எப்பவும் அதிலே பண்ணும்பொழுது கடைசியில் பார்த்தா அந்த ஆற்றல் எல்லாம் வெளியில் வராமலே போயிடும் பாருங்களேன்.
உங்களை தீட்டிக் கொள்ளக்கூடிய, உங்களை வலுப்படுத்தக்கூடிய, பலப்படுத்தக்கூடிய காரியங்களில் உங்கள் நேரங்களை செலவு பண்ணணும். அப்போ நீங்கள் ஒரு வேலை தான் செய்கிறீங்கன்னா வேலை முடிஞ்சிருது, சீக்கிரமாக வந்துடுறீங்க. இன்னும் உங்கள் வாழ்க்கையின் பொருளாதாரம் அடுத்த கட்டத்துக்கு போகணும், ஜோம் பண்ணியிருக்கிறீங்கன்னீங்கன்னா அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்? ஆண்டவரே வேலை முடிச்சிட்டேன், வேறு ஏதாவது நான் செய்யணும், எனக்கு ஒரு ஞானத்தை கொடுங்க அப்படின்னு சொல்லி இன்னும் வேறு என்ற எதை செய்யலாம் என்பதை ஜெபிச்சு அதில் ஈடுபட ஆரம்பிக்கணும். அப்போ தான் அடுத்த கட்டத்துக்கு போவீங்க. அதாவது அப்படியே தான் நான் இருப்பேன், ஆனால் எல்லாமே மாறிடும்னா எப்படி மாறும்? அப்படிலாம் மாறாது. ஆங்கிலத்தில் முட்டாள்தனம்னா என்ன அப்படிங்கிறதுக்கு ஒரு விளக்கம் கொடுக்குறாங்க. வாட் இஸ் ஃபூலிஷ்னஸ்? எது முட்டாள்தனம் அப்படிங்கிறதுக்கு ஒரு விளக்கம் கொடுக்குறாங்க. எது முட்டாள்தனம்? டூயிங் சேம் திங் அண்ட் எக்ஸ்பெக்டிங் டிஃப்ரெண்ட் ரிசல்ட். பண்ணுறதே பண்ணிகிட்டு இருப்பேன், ஆனால் எல்லாமே மாறிடும். அதுக்கு பேர் தான் முட்டாள்தனம். பாருங்க, எதுவுமே நான் மாற்றம் மிகுந்த எந்த காரியமும் நான் என்ன பண்ண மாட்டேன், செய்யவே மாட்டேன். ஆனால் வாழ்க்கை ஓகோன்னு ஆகிடும்னா அப்படி ஓகோன்னு என்ன பண்ண முடியாது, ஆகவே முடியாது. பாருங்கள், நான் இன்றைக்கி பேசுகிறதெல்லாம் கரெக்டாக நீங்கள் பிடிச்சிங்கன்னா சீக்கிரமாக செழிக்க ஆரம்பிச்சிடுவீங்க, சீக்கிரமாக முன்னேற ஆரம்பிச்சிருப்பீங்க. ஆமென். எனக்கு நம்ம சபைக்கு வர்ற பிள்ளைங்களெல்லாம் அப்படியே நோஞ்ச மாதிரி உட்காரதுல நான் விருப்பமே கிடையாது, சும்மா ஆளணும். ஆமென். அவங்க நட உட வாழ்க்கை லைஃப் ஸ்டைல் எல்லாமே வெற்றிகரமாக இருக்க வேண்டும். ஆமென். அப்படி இருக்கிறது தான் தேவன் விரும்புகிறார். அதைத்தான் நான் போதிக்க நான் விரும்புகிறேன். ஆமென். ஏன்னா ஒரு டைமில் நானும் ஒன்றும் இல்லாமல் இருந்திருக்கிறேன், எதுவும் இல்லாமல் இருந்திருக்கிறேன், எதுவும் வாய்க்காத ஒரு நபராக நான் இருந்திருக்கிறேன், எதுவும் சக்ஸஸ்ஃபுல்லாக வாழ்க்கையில் பார்த்ததில்லைங்கிற நிலையில் நான் இருந்திருக்கிறேன். ஆனால் இந்த வல்லமையுள்ள வார்த்தைகளை நான் கற்றுக்கொள்ள ஆரம்பித்ததுக்கப்புறம், இதை கேட்க, இதை புரிந்து கொள்ள, இதில் நடக்க, இதில் வாழ, இது சொல்லுகிற சத்தியம் என்னங்கிறத கவனிக்க ஆரம்பித்த பிறகு என் வாழ்க்கையில் இருக்கிற தரித்திரம்லாம் நீங்கி இருக்கிறது. ஆமென். தரித்திரம்லாம் நீங்கி இருக்குது. நான் சொல்கிறேன், உங்களுக்கும் மாறும். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்கள் வாழ்க்கையும் தலைகீழாக மாறும். இப்போ இருக்கிற நிலையில் அது இருக்காது. உங்கள் தொழில், உங்கள் வேலை, உங்கள் குடும்பம் தரமுள்ளதாக மாறும் என்று நான் உங்களுக்கு சொல்லுவேன். ஆமென். ஆனால் நீங்கள் இந்த மாற்றங்களுக்கு உட்படும்படி வேத வசனங்கள் சொல்லுகிற நல் ஆலோசனைகளுக்கு செவி சாய்த்து அதுக்கு உடன்பட வேண்டியது உங்களுடைய பொறுப்பாக இருக்கிறது. சும்மா டைமை வெட்டியாக செலவு பண்ணக்கூடாது. அதுக்காக சிரிக்காமலே இருங்க அப்படின்னு சொல்லலை. சும்மா ஜாலியாக 4 இடத்துக்கு போகலாம், சிரிக்கலாம், மகிழ்ச்சியாக இருக்கலாம். அதுக்கு நேரம் செலவு பண்ணுறதுலாம் வேஸ்ட்டு கிடையாது. மற்ற நேரங்கள் பாருங்களேன், முக்கியமாக நீங்கள் உட்காந்து கம்யூனிகேட் பண்ணுற நேரங்கள் பாருங்கள். ஒன்றுத்துக்கும் உதவாத கதை பேசுகிற இடத்துல உட்காந்துருக்கீங்களான்னு பாருங்கள். அந்த மாதிரி இருந்தால் அதெல்லாம் கட் பண்ணி காலையிலே போட்டுருவாங்க. ஒரு 10 மணிக்கு ஆரம்பிக்கிறாங்களே சீரியல்லாம், அப்படியே உட்காந்து அப்படியே 2 மணி 3 மணி வரைக்கும் அப்படியே போகுது பாருங்கள். ஒரு நாளே முடிஞ்சு போச்சு ஃபுல். அப்புறம் அந்த சீரியலை பற்றி இன்னும் 4 பேர்கிட்ட டிஸ்கஷன். அப்புறம் இப்படியே போய் கத்தர் ஏன் பிரதர் ஆசீர்வதிக்கவே மாட்டுக்கார் அப்படிங்குது. பாருங்கள், வாழ்க்கையை பொட்டன்ஷியலாக செலவு பண்ணணும். அப்போ தான் மேலான காரியங்களுக்கு நேராக வாழ்க்கை போக ஆரம்பிக்கும். எல்லாம் சொல்லுங்கள், உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய். கடவுள் பாருங்கள் எவ்வளோ நம்பிக்கை ஊட்டுறார் பாருங்கள். தைரியமாக பிஸ்னஸுக்கு போ, தைரியமாக வேலைக்கு போ, நீ கையிடு, உன் பிரயாசத்தை நான் ஆசீர்வதிப்பேன். ஆமென். சும்மா உட்காந்துட்டே இருக்கக்கூடாது, பயந்துக்கிட்டே இருக்கக்கூடாது. சிலருக்கு பாருங்கள் எதையுமே ஆரம்பிக்க மாட்டாங்க, ஏன்னா பயம். அப்படியே உட்காந்துட்டே இருக்கிறது. அன்னைக்கு கூட ஒரு சகோதரர் வந்தார், ஒரு 3 மாதத்துக்கு முன்னாடி வந்தார். பயங்கரமான தோல்வி உணர்வு, பயங்கரமான பய உணர்வு. இன்னைக்கு காலையில் சொல்கிறாரு, பாஸ்டர் நான் போய் ஒரு கம்பெனிக்கான ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணி புதுசாக ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்க போகிறேன் அப்படின்னு சொன்னேன். ஜஸ்ட் 3 months அவன் மைண்டை டிரான்ஸ்ஃபார்ம் ஆயிடுச்சு. இதுக்கு முன்னாடி பயந்துக்கிட்டு இருந்தேன், என்ன நடக்குமோ ஏது நடக்குமோ. இப்போ என் மனசை விட்டு பயம் போயிட்டு, அச்சம் போயிட்டு, இப்போ நான் புதுசாக ஒரு தொழில் ஆரம்பிக்க போகிறேன் அப்படிங்கிறேன். ப்ரைஸ் காட். ஆனால் காலையில் அவரை வாழ்த்தி ஆசீர்வாதத்தை அனுப்பினேன். போங்க பிரதர், செய்யுங்க, கடவுள் உங்களோடு கூட இருக்கிறார். உங்கள் கைகளின் பிரயாசத்தை நீங்கள் சாப்பிடுவீர்கள், உங்களுக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும். ஆமென். உங்கள் பிஸ்னஸ் நல்லா இருக்கும். இந்த மாதிரி காரியத்தெல்லாம் முன்னாடி வைக்கணுங்க. இந்த மாதிரி தரிசனத்தெல்லாம் வைக்கணும். வச்சா வாழ்க்கை வேறு மாதிரி போகும். நொந்துக்கிட்டு எனக்கு ஏன் நடக்க மாட்டேக்கு, எனக்கு ஏன் வர மாட்டேக்கு, யாருக்கு மாட்டேக்கு, ஓ அவங்களுக்கு நடந்துச்சா ஓன்ட்டு இப்படியே இருக்குது. ஒன்றும் தனக்கு நடக்க மாட்டேங்கிற கவலை, இன்னொருக்கு அடுத்தவங்களுக்கு நடக்கிறதேங்கிற வைத்தறிச்சல். இது ரெண்டுமே கீழே கொண்டு போயிடும். இந்த ரெண்டையும் தூக்கி வெளியில் போடணும். எனக்கு கர்த்தர் செய்வார். வாயை திறந்து சொல்லுங்களேன் பார்க்கலாம்.
உங்கள் வாழ்நாளில் உங்கள் 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 வீடுகளில் உட்கார்ந்து பேசும்போது எனக்கு நமக்கு கர்த்தர் செய்வாருங்க. தைரியமாக உங்கள் வேலைக்கு போங்க, தைரியமாக உங்கள் ஜாபுக்கு போங்க. அது மட்டும் இல்லை, நீங்கள் பிரயாசப்படும் பொழுது அதில் பலனை கடவுள் தராராம். அது ஒரு ஆசீர்வாதம். என்ன ஆசீர்வாதம்? அதை நீ சாப்பிடுவாயின்னு அர்த்தம். நீ பிரயாசப்பட்டு எல்லாம் பண்ணு, அந்த பலன் வேற எங்கேயோ போகாது, அது உன்கிட்ட வர்றதுக்கு நான் கேரண்டி பண்ணுறேன் அப்படிங்கிற. எல்லாம் நான் பண்ணுறேங்க, ஆனால் வட்டி கடைக்கே போயிடுது. எல்லாம் பண்ணுறேங்க, ஆனால் கடன் அடைக்கிறதுக்கே போயிடுது. எல்லாம் பண்ணுறேங்க, கடைசியில் லாபத்தை அவன் எடுத்துகிட்டு போகிறாங்க. எல்லாம் பண்ணுறேங்க, ஆனால் என் பாக்கெட்டில் ஒன்றுமே மிஞ்சமானுக்கு நீங்கள் சொல்லிட்டு இருப்பீங்கன்னா, நான் உங்களுக்கு சொல்கிறேன், உங்கள் கைகளின் பிரயாசத்தை நீங்கள் சாப்பிடுவீர்கள். அது அப்படி போகாது. அது அந்நியர் வசமாய் மாறுவதில்லை என்று வேதவசனம் சொல்லுது. இதை நம்பணும். கர்த்தர் சொல்லியிருக்கிறார், என் பிரயாசத்தை நான் என்ன பண்ணுவேன்? சாப்பிடுவேன். நீங்கள் பிரயாசப்பட்டு அதை கொண்டு வட்டி கடையில் கொடுத்தீங்கன்னா, அப்போ உங்கள் பிரயாசத்தை யார் சாப்பிட்றா? வேற யாரோ சாப்பிட்றான். அப்போ அது மாறி நடந்துக்கிட்டு இருக்கு. கடனை கொண்டு போய் கட்டிட்டு இருந்தீங்கன்னா வேற யாரோ அதை சாப்பிட்றாங்க. இல்லை எதுக்கோ மாத்திரைக்கும் மருந்துக்கும் ஹாஸ்பிட்டலுக்கும் போய் இது பண்ணுறீங்கன்னா வேற யாரோ டாக்டர் சாப்பிடட்டும், நல்லது தான், நம்மக்கிட்ட இருந்து போக வேண்டாமேங்கிறேன். அதுக்கு தான் நிறைய பேர் இருக்கிறாங்களே. ஆக்சுவலி இந்த மெடிசன்லாம், இந்த டாக்டருங்கிற ஸ்டடிலாம் நமக்கு வியாதியை சுகமாக்குறதுக்குன்னே நம்ம நினைக்கிறோம். ஆனால் உண்மையிலேயே ஹெல்த்தை கற்றுக் கொடுக்கறதுக்கு. இப்போ தலைகீழ அது மாறிடுச்சு. இந்த மாதிரியான இது எதுக்கு? ஆரோக்கியமாக எப்படி நம்ம இருக்கலாங்கிறத நமக்கு சொல்லி தந்து மக்களுக்கு வியாதி வராமல் ஆரோக்கியத்தில் நடத்துறதுக்கு. அப்படி கூட முற்போக்காத என்ன பண்ண முடியும்? செய்ய முடியும் பாருங்க. அப்போ கடவுள் சொல்கிறார், இப்படிலாம் உன் வருமானமும் உன்னுடைய பிரயாசமும் அங்கங்கே போகாது, அதன் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய். எல்லாம் சொல்லுங்க, நான் சாப்பிடுவேன். ஆமென். இது ஒரு ஆசீர்வாதம் பாருங்க. உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும். இது ஒர்க் ஸ்பாட்டில் வேலை பார்க்குற இடத்துல இருக்கிற காரியத்தை அவர் பேசுகிறார். இப்போ அடுத்தால வீட்டுக்கு வந்துட்டார். டைரெக்டாக வீட்டுக்கு போகலாமா? எத்தனை பேர் வீட்டுக்கு போகலாங்கிறீங்க? இல்லைங்க, வேலையிலே இருந்துருவாங்க, வீட்டுக்கு போனால் ஒய்ஃப் ஏதாவது பேசுவாங்க, ஒரே டென்ஷனாக இருக்குங்க அப்படிங்கிறீங்களா? வசனத்தில் கேட்டேங்க, 3வது வசனம். உன் மனைவி, ஹலோ எல்லாம் சொல்லுங்க, உன் மனைவி உன் வீட்டோரங்களில் கனிதரும் திராட்சை கொடியை போல் இருப்பாள். இதை கொஞ்சம் பார்க்கலாம் பாருங்க. அந்த பேட்டர்ன், வாழ்க்கையினுடைய அந்த பேட்டர்னை கடவுள் எப்படி வைக்கிறாரு? ஒரு மனுஷனை கடவுளை ஒரு மனுஷன் கடவுளை நம்பி கடவுளை சார்ந்து அவரை தேடி ஒரு வாழ்க்கையை அவன் வாழும்போது முதல்ல அவன் பிரயாசத்தை கடவுளை ஆசீர்வதிக்கிறார். ஆமென். வேலை இல்லையே, காசு இல்லையே, இப்படி தரை சொரிஞ்சிட்டே அந்த ஆள் அலையாது. கர்த்தரை தேடுற ஒரு ஆளா, கர்த்தரை நம்புகிற ஒரு ஆளா அவங்க இருப்பாங்கன்னா கண்டிப்பாக செழிப்பார்கள். இல்லைன்னா மனதை மாற்றணும், உள்ளத்தை மாற்றணும், நான் கர்த்தரை தேடி அவர் வழியில் நான் வாழ்வேன்னு அர்ப்பணிக்கணும். அப்படி பண்ணும்பொழுது உங்கள் பிரயாசத்தில் ஒரு செழிப்பு வர ஆரம்பிக்கும். ஆமே. அடுத்தது பாருங்க, உன் மனைவி. இப்போ இந்த ஆளுக்கு கல்யாணம் ஆயிடுது. ஹலோ எல்லாம் சொல்லுங்க, முதல்ல வேலை, அப்புறம் கல்யாணம் ஆயிடுச்சு பாருங்களேன். கல்யாணம் நடக்கும். ஆமேன். அது ஒரு ஆசீர்வாதங்க. ஹலோ என்ன எப்படி பார்க்குறீங்க? கல்யாண ஆசீர்வாதம்னா ஒரு ஆமேனும் காணும். அப்புறம் போட்டோ எடுத்து வீட்டில் போட்டு கொடுத்துருவேன். என்ன அப்படி சொல்லிக்கிட்டு இருக்கேன், நிறைய பேர் அமைதியாக இருக்காங்க அப்படின்ட்டு. உன் மனைவி, எல்லாம் சொல்லுங்க, உன் மனைவி. வேலை தான் கொடுத்தாரு. இப்போ யார் வரா? ஏவாள் வந்துட்டா. ஏமேன். ஒருத்தர் சொல்கிறாரு, வால் அப்படின்னு இருக்கு பாருங்க, அதான் பிரச்சனை அப்படிங்க. பேர்லையே வால் இருக்கு அப்படிங்கிறாங்க. உன் மனைவி உன் வீடு. இப்போ மனைவி வந்தது மட்டும் இல்லை, வீடு வந்துடுச்சு. கடவுள் சொல்கிறாரு, உன் மனைவி உன் வீட்டோரங்களில்னா என்ன அர்த்தம்னா பாருங்க, அப்போ உங்களுக்கு மனைவி மட்டும் இல்லை, உங்களுக்கு சொந்தமாக ஒரு வீடு இருக்கும். எல்லாம் சொல்லுங்க, உன் வீட்டோரங்களில். இதெல்லாம் கடவுள் ஒரு பேசிக்காக ஒரு மனுஷனுக்கு இதெல்லாம் இருக்கணும்னு அவர் நினைக்கிறாருங்க. ஒரு நல்ல வேலை இருக்கணும், மனைவி இருக்கணும்,
ஒரு வீடு இருக்கணும், இதெல்லாம் கடவுள் விரும்புகிறார். கடவுள்லாம் நீங்கள் என்னத்தையும் நினச்சிக்க கூடாது. ஆத்தும ஆதாயம் பண்ணியா நீ அப்படின்னு மட்டும்தான் கேட்பாரு நினச்சிக்காதீங்க. சிலர்லாம் பாருங்க, இந்த மாதிரியான தரிசனமே அவங்க உள்ளத்தில் கிடையாது. இந்த மாதிரி நல்ல தேவனை அவர்கள் அறிந்ததே கிடையாது. கடவுள் இது எல்லாத்தையும் வாக்கு பண்ணது மட்டும் இல்லை, அவர் சொல்கிறாரு, உனக்கு ஒரு திருமணம் நடக்கும், உனக்கு ஒரு மனைவியை நான் தருவேன், உனக்கு ஒரு வீட்டை நான் தருவேன். வேதவசனம் சொல்லுது, அவர் வீடு வாசல் இல்லாதவர்களுக்கு எல்லாமே பாருங்களேன் பெரிய ப்ராசஸ்ங்க இந்த உலகத்தில். கல்யாணத்தை கட்டிப்பாரு, எப்படிப்பா எனக்கு இந்த மாதிரி பழமொழி வரவே மாட்டுக்க, என்னங்க, கல்யாணம் பண்ணிப்பாரு வீட்டை கட்டிப்பாரு, பா ஜீவன் போயிருங்காங்க. இந்த ரெண்டும் தான் பெரிய ஒரு காரியம், ரொம்ப கஷ்டமான காரியம் கல்யாண காரியம்ட்டு. ஆனால் கடவுள் சொல்கிறாரு, எனக்கு பயந்து என் வழியில் நடக்கிறவனுக்கு நானே திருமணத்தை ஏற்படுத்துக்கிறேன். அல்லேலூயா. நான் சொல்கிறேன், ஒருவேளை இது ஆன்லைனில் நீங்கள் பார்த்துட்டு இருக்கலாம், நீங்கள் கேட்டுட்ருக்கலாம், திருமண காரியங்கள் எப்படி ஆகும். நான் சொல்கிறேன், கர்த்தரை தேடுகிற ஒரு ஆளாக இருந்தேன்னா உங்களுக்கான வாழ்க்கை துணையை அவர் கொண்டு வருவார், உங்களுக்கான திருமணத்தை அவர் நடத்தி முடிப்பார். ஒருவேளை இங்கே வந்திருக்கிற உங்கள் பிள்ளைகள், உங்கள் உறவுகள், உங்களை சார்ந்தவர்கள் இப்படிப்பட்ட காரியங்களுக்காக அவங்க தேடிட்டு இருப்பாங்கன்னா நீங்கள் அவர்களுக்காக விசுவாசிக்க முடியும். தேவன் நல்ல வரன்களை அவர்களுக்கு கொண்டு வருவார், நல்ல திருமண வாழ்வை தேவன் அவர்களுக்கு கொண்டு வருவார். ஆமென். கர்த்தர் இதெல்லாம் நமக்கு நடக்கணும்னு அவர் கரிசனையாக இருக்கிறாருங்க. சும்மா நீ பரலோகம் வந்தால் போதுன்னு சொல்கிற கர்த்தர் கிடையாது. பரலோகத்துக்குலாம் வரலாம், நல்ல வேலை பார்த்து கல்யாணம்லாம் முடிஞ்சு வீடெலாம் கட்டி ஓஹோன்னு வாழ்ந்துட்டு அப்புறம் வா அப்படிங்கிறாரு. நம்ம ஆட்கள் இப்போவுமே கிளம்பிடுறாங்க அங்கே. திருமணத்தில் கடவுள் உதவி செய்கிறாருங்க. ஒரு வரனை பார்க்கறது கூட கடவுள் ஹெல்ப் பண்ணுறாரு, தெரியுமா உங்களுக்கு? பைபிளில் நீங்கள் பாருங்கள், எலியேசரை அனுப்பிடுறான் ஆபிரகாம், என்னுடைய இனத்தில் போய் பொண்ணை பாரு அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறான், அனுப்பிடுறான். அப்படி அனுப்பப்பட்டிருக்கும் போது அவன் வேற மனதுக்குள்ளே வேண்டிக் கொள்கிறான், ஆண்டவரே பொண்ணை செலக்ட் பண்ணணும், ரொம்ப கஷ்டமான ஜாப்பை கொடுத்துருக்காங்க. ஹலோ, ரொம்ப இப்போ பெரிய பிஸ்னஸ் அது. இப்போ இந்த மாடல் வேர்ல்டில் மாங்கல்யம் தந்து நானே அப்படிங்கிறது பயங்கரமான பிஸ்னஸ் பாருங்கள். ரொம்ப காசு போடுற ஒரு பிஸ்னஸ்னால் என்ன, இந்த மேட்ரிமோனிஸ், இதெல்லாம் பயங்கரமான ஒரு இது. அவன் சும்மா எதையாவது காட்டி இது பண்ணி அப்படி பண்ணுவான், இவங்களும் பார்க்குறது கிடையாது, பண்ணுறாது, அப்புறம் ஓகோன்ட்டு ஒரு மாதிரி ஆயிடுது. ஏதாவது பெரிய ஒரு ப்ராசஸ் பாருங்கள். ஆனால் ஆண்டவர்கிட்ட வரும்பொழுது அந்த பெரிய காரியத்தை சுலபமாக முடிக்கிறார். கண்டிப்பாக கல்யாணம் பண்ணுறது, வீடு கட்டுறதுங்கிறது பெரிய ப்ராசஸ் தான். நேச்சுரலி அது ரொம்ப சவாலான காரியம்தான். ஆனால் கர்த்தருக்கு பயந்து அவருடைய வழியில் நடக்கிற ஒரு மனுஷனுக்கு இது எல்லாமே ரொம்ப அற்புதமாக அமைய ஆரம்பிக்கும். யாரோ ஒருத்தங்க சொல்லியிருக்கிறாங்க, மனைவி அமைவதெல்லாம் இறைவன். அதோட நிறுத்திக்குவோம். கடவுள் கொடுக்குற ஒரு வரம் பரவாயில்ல. சில பேர் யாரோ சில நேரத்தில் நல்ல வார்த்தைகள் என்ன பண்ணுறாங்க, சொல்கிறாங்க. இவன் ஜோம் பண்ணுறான், எங்கள் எஜமான் வேற அனுப்பிட்டாரு, எப்படி கண்டுபிடிக்குன்னு தெரில, அதனால் என்ன பண்ணுறான், ஜோம் பண்ணுறான். அவன் ஆண்டவர்கிட்ட சொல்கிறான், ஆண்டவரே இப்போ நான் வந்து தண்ணி எடுக்கிறதுக்காக நிறைய லேடிஸ்லாம் என்ன பண்ணுறாங்க, பெண்கள்லாம் வர்றாங்க, இதில் வந்து நான் சிலர்கிட்ட என்ன பண்ணுவேன், குடிக்கிறதுக்கு தண்ணி தான் கேட்பேன், அந்த பெண் வந்து எனக்கும் கொடுத்து என் ஒட்டகத்தை கொடுத்துருச்சுன்னா அதுதான் கரெக்டான ஜோடி. எப்படி ஜோம் பண்ணுறான் பாருங்க. அது மாதிரி அவன் ஜோம் பண்ணிட்டு இருக்கும்போது பைபிளில் எப்படி போடுன்னு தெரியுமா அந்த வசனம், ஆதியாகமத்தில் படிக்கிறோம் பாருங்க, ரொம்ப நல்லா இருக்கும் அந்த வார்த்தை. எல்லாம் சில பேருக்கெலாம் இதெல்லாம் ரொம்ப கஷ்டம்னு, ரொம்ப போராட்டம், ஐயோ அதெல்லாம் அமையாதுங்க, அது நம்ம வந்து இந்த இதில் வந்துட்டோமா, நம்ம கிறிஸ்தவத்தில் இந்த இதில் நமக்கு கிடைக்காதுங்க, இதில் கிடைக்காதுங்க, அதில் கிடைக்காதுங்க, முதல்ல அதுவே எடுத்துடணும். கடைசியில் கையை எங்கேயோ வச்சுட்டாராங்கிறாங்க. 24:14 நான் குடிக்க குடத்தை சாய்க்க வேண்டும் என்று நான் சொல்லும்போது குடி என்று சொல்லும் பெண் எவளோ அவளே
அவளே நீர் உம்முடைய ஊழியக்காரனாகிய ஈசாக்குக்கு நியமித்தவளா இருக்கவும் என் எஜமானுக்கு அனுகிரகம் செய்தீர் என்று நான் அதனால் அறியவும் செய்தருளும் என்றான். அவன் இப்படி சொல்லி முடிக்கும் முன்னே, எல்லாம் சொல்லுங்க, சொல்லி முடிக்கும் முன்னே. எப்படி ஜெபத்துக்கு பதில் வருது பாருங்களேன். சொல்லி முடிக்கும் முன்னே, எல்லாம் சொல்லுங்க, சொல்லி முடிக்கும் முன்னே அம்மா குடத்தை எடுத்து வந்துகிட்டு இருக்குது. ஹலோ, கடவுள் எப்படி கனெக்ட் பண்றாரு பாருங்களேன், கடவுள் எப்படி இணைக்கிறாரு பாருங்களேன். அதனால கத்தரை நம்பி கத்தரை தேடுற ஒரு ஆளுக்கு இது கடினமான ஒரு காரியமே இல்லை. அழகா தேவன் கொண்டு வந்து இணைப்பார். அல்லேலூயா. திருமண காரியங்களுக்காக, வரன்களுக்காக, அப்படிப்பட்ட விஷயங்களுக்காக நீங்கள் யோசித்து திங்க் பண்ணி இதெல்லாம் எப்படி ஆகும் இப்படிலாம் குழம்பிட்டு இருக்க வேண்டாம். கத்தரை நோக்கி பார்த்து அவரை நம்புகிற உங்களுக்கு எல்லாத்தையும் அவர் கொண்டு வந்து இணைக்கிற தேவனாக இருக்கிறார். இதெல்லாம் சாத்தியப்படுத்துகிற தேவனாக இருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. கத்தர் பாருங்களேன், வாழ்க்கையில் எல்லா பக்கத்துலையும் வேலை செய்கிறவராக இருக்கிறார். அதனால தான் என்னுடைய தேவன் வாழ்வின் தேவனாக இருக்கிறார். திருமணமா வேலையா வர்றேங்கிறாரு, பார்த்துடலாங்க. பொண்ணு பார்க்கறது நான் இல்லாமல் எப்படிப்பா அப்படிங்காரு. ஹலோ, செலக்ட் பண்றது ரொம்ப கஷ்டமே, ஒன்றும் கவலைப்படாத நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிறாரு. பா, கடவுளை நீங்கள் இப்படி பார்த்து பாருங்க, வாழ்க்கை பாரமாக இருக்காது, வாழ்க்கை சுலபமாக இருக்க ஆரம்பிக்கும். இன்னைக்கும் நிறைய பேர் நான் பாரு, நான் சொல்கிறேன், நான் ஒரு டைம் இப்படி எப்போ பார்த்தாலும் என்னன்ட்டு ஒரு மாதிரி இருப்பேன். இப்போ உண்மையிலே கவலைப்படுற நாள் எப்போ கவலைப்பட்டோன்னு யோசிக்க வேண்டியது இருக்கு. நிஜமாக சொல்கிறேன், நான் அந்த துக்கங்கள், துயரங்கள், பாரங்கள் எல்லாம் நீங்கின ஒரு வாழ்வை தேவன் கொடுத்திருக்கிறார். இயேசுவின் நாமத்தில் உங்களுக்கு அப்படி உண்டாவதாக. ஆமென். ரொம்ப ரேர், அது கூட அப்படியே இல்லாமல் போயிட்டே இருக்குது. ஏன் தெரியுமா? ஒரு அறிவு. என்ன அறிவுனா, என் தேவன் வாழ்வின் தேவனாக இருக்கிறார். வாழ்க்கையின் ஒவ்வொரு பக்கங்கள்லையும் அவர் என் கூட வர்றார். அவரை நம்பி, அவரை சார்ந்து, அவரை தேடி நிற்கிற என்னுடைய வாழ்க்கையில், என்னுடைய தொழிலில் வராரு, என்னுடைய பிரயாசத்தில் வர்றாரு. அதில் எவ்வளோ மேட்டர் இருக்குது தெரியுமா? வேலைக்கு போகிறதுல வராரு, சம்பாத்தியம் கரெக்டாக கையில் வந்து கிடைக்கிறதுல ஹெல்ப் பண்ணுறாரு, அந்த வேலையை ரொம்ப ஜாய்ஃபுல்லாக மாற்றி கொடுக்குறாரு. அதுக்கப்புறம் ஒரு நல்ல வாழ்க்கை துணையை அமைகிறதுக்கு ஹெல்ப் பண்ணுறாரு. அது மட்டும் இல்லை, வசதியாக வாழ்கிறதுக்கு ஒரு வீட்டை ரெடி பண்ணுறதுல கூட அவர் கூட இருக்கிறாராம். சிலர் இதெல்லாம் பேசணும்னா, என்ன பிரதர் ஒரே மெட்டீரியலாக பேசுகிறீங்க, ஆவிக்குரியதாக ஏதாவது பேசுங்க. ஆவிக்குரியனா என்ன, புகை புகையாக போகிற மாதிரியா? எனக்கு இன்னும் புரிய மாட்டேங்குது. ஆவிக்குரியதுன்னு சொல்லுங்க. ஆவிக்குரியன்னு அர்த்தம் எது? ஆவிக்குரியது தேவனை சார்ந்து பார்க்கிற எல்லாமே ஆவிக்குரியதாக இருக்கிறது. ஆமென். தேவனை விட்டுட்டு பார்க்குற எல்லாமே அது உலகத்தின் சிந்தனையாக இருக்கிறது. தேவனை இணைத்து பார்த்தோம்னா எல்லாமே ஆவிக்குரியது. ஆமென். அதனால் வாழ்க்கையின் காரியங்களை குறித்த கவலை, வாழ்க்கையின் காரியத்தை குறித்த அச்சம், வாழ்க்கையின் காரியத்தை குறித்த போராட்ட உணர்வு உங்களை என்னை விட்டது நீங்க வேண்டும். ஆமென். அப்போ பாருங்க, உன் மனைவி உன் வீட்டோரங்களில், எல்லாம் சொல்லுங்க, உன் மனைவி உன் வீட்டோரங்களில். உனக்கு மனைவின்னு ஒருத்தி இருப்பா, வீடுன்னு ஒன்று இருக்கும். அது மட்டும் இல்லை, அவர் சொல்கிறாரு, அவள் எப்படி இருப்பான்னா கனிதரும் திராட்சை கொடியை போல் இருப்பாள். நெறிஞ்சி முள்ளுமால் இருக்க மாட்டா, குத்திக்கிட்டே இருக்க மாட்டா, கொட்டிக்கிட்டே இருக்க மாட்டா. சில சொல்கிறாங்க அதெல்லாம் இருக்கு அப்படிங்கிறாங்க. ஆனால் கடவுள் சொல்கிறாரு, இல்லைப்பா, உன் மனைவி எப்படி இருப்பா? கனிதரும் ரொம்ப ஃப்ரூட்ஃபுல்லாக இருப்பா. அவள் உனக்கு ரொம்ப உபயோகமாக இருப்பா, ரொம்ப பலனாக இருப்பா. அவள் இருக்கிறதே உனக்கு ரொம்ப பெரிய ஆசீர்வாதமாக இருக்கும் அப்படிங்கிற. எல்லாம் சொல்லுங்கள், கனிதரும் திராட்சை கொடியை போல் இருப்பா. பாருங்க, இதுக்கான ரூட் வந்து மனைவி சரியில்லை, மனைவி சரியில்லைன்னு சொல்கிறது இல்லை. ஒரு மனிதன் கத்தரை நோக்கி பார்த்து அவர் வழியில் நடக்க நடக்க இப்பேற்பட்ட ஆசீர்வாதம்லாம் அவனை தொடர ஆரம்பிக்கிறது. ஆமென். இதெல்லாம் கடவுளுடைய வாக்குங்க. கனிதரும் திராட்சை கொடியை போல் இருப்பாள். அப்புறம் பிள்ளைகளுக்கு வராரு. இப்போ வேலை வந்துச்சு, மனைவி வந்தாச்சு, வீடு வந்தாச்சு. இப்போ கடவுள் சொல்கிறாரு, சந்தோஷமாக இருக்கீங்களா? நல்லா இருக்கா? இப்போ இந்த சந்தோஷத்தை இன்னும் அதிகப்படுத்துறதுக்கு சீக்கிரமாக பிள்ளைங்க வர போகிறாங்க, குழந்தைங்க வர போகிறாங்க, பிள்ளை பேரும் குழந்தை பேரும் நடக்க போகுது அப்படிங்கிறாரு. ஆமென். சொல்கிறாரு பாருங்க,
உன் பிள்ளைகள், எல்லாம் சொல்லுங்க, உன் பிள்ளைகள் உன் பந்தியை சுற்றிலும் ஒலிவ மர கன்றுகளை போல் இருப்பார்கள். என்ன ஒரு ஆசீர்வாதம்! கடவுள் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இவங்க அந்த மத பிரசங்கியார்கள் சொல்றாங்களே அந்த கடவுள் கிடையாது. அவர் கொல்லுவார், அழிப்பார், என்ன பண்ணி கொண்டிருக்கிறாய், இந்த மாதிரி கடவுள்லாம் நான் பார்க்கல. நான் பார்க்குற ஒரு கடவுள் யாருன்னா, ஒரு நல்ல அப்பா. எப்பா நல்லா சாப்பிட்டியா, நல்லா இருக்கியா அப்படின்னு கேட்குறவர் தான். எனக்கு ஜோம் பண்ணும்போது அப்படி ஒரு அப்பா தான் முன்னாடி வரார். ஒரு மாதிரி ஒருத்தர்லாம் அந்த மாதிரிலாம் வர்றது கிடையாது. நிறைய பேருக்கு ஜட்ஜி தான் வர்றாங்க. என்ன செய்து கொண்டு இருக்கிறாய் ஜட்ஜ்மெண்ட் எழுதிக்கிட்டு மண்டையில் சுத்தியில் வச்சே அடிக்கிற ஆளை தான் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அப்படிப்பட்ட கடவுள்லாம் எனக்கு தெரியாது. எனக்கு தெரிகிற ஒரு கடவுள் யாருன்னா, என்னை நேசிக்கும் ஒரு நல்ல தகப்பன். என் பாவ சாபங்கள் தரித்திரங்கள் போக தன் சொந்த மகனை எனக்காய் தியாக பலியாய் கொடுத்து என் வாழ்வை விரும்புகிற நல்ல தேவனாய் அவர் இருக்கிறார். இப்பேற்பட்ட தேவனை அறிந்து இப்பேற்பட்ட தேவனோடு உறவு கொண்டு வாழ்றது மாதிரி பாக்கியமான வாழ்க்கை வேற எதுவுமே கிடையாது. கண்டிப்பா அந்த பாக்கியத்தை ஒவ்வொருவரும் அனுபவிக்க முடியும். இதை சொல்லித்தரது கிடையாதுங்க. ஏன் கிறிஸ்தவங்க இப்படி இல்லைன்னா இதெல்லாம் சொல்லித்தரதே கிடையாது. எப்படி ஆட்டையை போடலாம், எப்படி அவனை முந்தி நீங்கள் போகலாம், எப்படி இன்னொருத்தனை இது பண்ணி இதுக்குள் இந்த வியாபாரத்துக்குள்ளே இறங்கிட்டு கிறிஸ்தவம் கர்த்தரை பார்த்து அவர் வழியில் நடக்கும் பொழுது இத்தனை நன்மைகளும் உங்கள் வாழ்க்கையில் வர ஆரம்பிக்கும். ஆமென். அப்போ என்ன சொல்கிறாரு? உன் பிள்ளைகள், எல்லாம் சொல்லுங்க, உன் பிள்ளைகள் உன் பந்தியை சுற்றிலும் ஒலிவ மர கன்றுகளை போல் இருப்பார்கள். எல்லாம் சொல்லுங்க, ஒலிவ மர கன்றுகளை போல் இருப்பார். நான் அடிக்கடி சொல்லியிருக்கிறேன், எத்தனையோ மரங்கள்லாம் இருக்குது, ஆனால் இதை ஏன் ஒப்புமைப்படுத்துகிறாரு? எத்தனையோ செடி கொடி வகைகள் இருக்குது, அதில் ஏன் இந்த திராட்சை இதை ஒப்பிடுறாரு? இது எல்லாமே ரொம்ப ஆழமான ஒரு ஸ்டடிங்க. ஒலிவ மர கன்றுங்கிறாரு உங்கள் பிள்ளைகளை. எல்லாம் சொல்லுங்க, என் பிள்ளைகள் ஒலிவ மர கன்றுகளை போல் இருப்பார். இந்த காரியத்தை நான் ஒரு நாள் படிக்கும்போது தான் ஞாபகம் வந்துச்சு. இந்த நோவா காலத்தில் பார்த்தீங்கன்னா வெள்ளம் வந்துடுச்சு, தெரியும்ல? வெள்ளம் எல்லாமே நாசமாக போகுது, எல்லாமே அழிஞ்சிடுச்சு. இந்த பூமியில் ஒன்றுமே இல்லை, எல்லாம் மாண்டு போயிடுச்சு. வேலைக்குள்ளே இருந்ததை தவிர மீது எல்லாமே என்ன ஆயிடுச்சு? அழிஞ்சு நாசமாயிடுச்சு. ஆனால் ஒன்றே ஒன்று மட்டும், அந்த வெள்ளம் இதுக்கு எல்லாத்துக்கும் நடுவுலையும் துளிர்ச்சி நின்றுச்சு. அது என்னன்னா இந்த ஒலிவ மரம் தான். அதனால தான் அந்த அனுப்புகிறோம் பாருங்க, அந்த பறவை அது போய் என்ன பண்ணுது? ஒரு ஒலிவ இலைய எடுத்துட்டு வருது. அப்போ எல்லாம் நாசமாய் நிற்கும் போது இது மட்டும் துளிச்சிட்டிங்கன்னா அர்த்தம், இந்த கேடு கெட்டு இருக்கிற அந்த உலகத்தில் உன் பிள்ளைகள் ஒலிவ மர கன்றுகளை போல் இருப்பார்கள். அவர்கள் கெட்டு போக மாட்டார்கள். அழிவுக்கும் நாசங்களுக்கு நடுவில் அவர்கள் தப்புவிக்கப்படுவார்கள். அவர்கள் வாழ்ந்திருப்பார்கள், அவர்கள் செழித்திருப்பார்கள் என்பதுதான் தேவனுடைய வாக்காக இருக்கிறது. ஆமென். நான் சொல்கிறேன், இந்த மாலையில் ஒருவேளை உங்கள் பிள்ளைகளை குறித்து, உங்கள் குழந்தைகளை குறித்து, உங்களுடைய வாலிப பிள்ளைகளை பற்றி, உங்களுடைய பிள்ளைகளை குறித்து ஏதோ ஒரு பாரத்தில் அழுத்தத்தில் நீங்கள் இருப்பீங்கன்னா நான் சொல்கிறேன், கடவுளுடைய வார்த்தை உங்களுக்கானது தான். ஒலிவ மர கன்றுகளை போல் அவர்கள் இருப்பார்கள். அவர்கள் பாதுகாப்பாக இருப்பார்கள். அவர்கள் அழிக்கப்பட முடியாதவர்களாக, அழிவுக்கு நடுவில் தப்பினவர்களாக அவர்கள் இருப்பார்கள். அதனால தான் கடவுள் பாருங்கள் எவ்வளோ ஞானமாக சொல்கிறார். ஒலிவ மர கன்று. உன் பிள்ளைங்கள்லாம் அப்படி தான் இருப்பாங்க. அதுவும் உன் பந்தியை சுற்றிலும் உன்னை விட்டுட்டு போயிடாது. எப்போவுமே உன்னை வாழ்த்தும், உனக்கு ஆசீர்வாதமாக இருக்கும், உனக்கு சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் தருகிற பிள்ளைகளாக அவர்கள் இருப்பார்கள். உன் பந்தியை சுற்றிலும் ஒலிவ மர கன்றுகளை போல் இருப்பார்கள். இதோ, எல்லாம் சொல்லுங்க, இதோ கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன். எல்லாம் சொல்லுங்க, இவ்விதமாய். அப்போ இது ஒரு பேட்டர்ன், இது ஒரு மாடல் பேட்டர்ன். கடவுள் சொல்றாரு, இந்த கடவுளை நம்புற ஆள் எப்படி இருப்பான்னு தெரியுமா? நம்ம ஆள்கள் எப்படி இருப்பான்னு கேளுங்க. நம்ம ஆள்கள்கிட்ட போய் அவர் பரதேசி அப்படி சுற்றிக்கிட்டே இருப்பார். கர்த்தரை நம்பி போயிட்டார்ல, அப்புறம் என்ன ஆகும்? வீடு இருக்காது, வாசல் இருக்காது, போட்டிருக்கிற துணி இருக்காது, அம்போன்னு அலைவாங்க அப்படின்ட்டாங்க. ஆனால் இங்கே போட்டிருக்குது, இதோ கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன். எல்லாம் சொல்லுங்க, இதோ. இந்த வேதாகமத்தில் இதோன்னு அர்த்தம், சி பார் அப்படின்னு அர்த்தம். சி அப்படின்னு அர்த்தம், பார் அப்படின்னு அர்த்தம். பார்ப்பா, கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் இவ்விதமாய் ஆசீர்வதிக்கப்படுவான்.
அதை பார்த்தா கொஞ்சம் பேருக்கு நம்மளும் கர்த்தரை தேடணும், நம்மளும் கர்த்தரை நம்பணும், நம்மளும் கர்த்தரை அண்டிக் கொள்ளணும்னு இந்த மனுஷனுடைய வாழ்க்கை அநேகரை ஈர்க்கிற வாழ்க்கையாக மாறுகிறது. அதுக்கு தான் உங்களை கூப்பிட்டுருக்கிறாருங்க. உங்கள் வாழ்க்கையை பார்க்கும் பொழுது, உங்கள் பிள்ளைங்களுடைய வாழ்க்கையை பார்க்கும் பொழுது, உங்கள் பிஸ்னஸை, உங்கள் வியாபாரத்தை, உங்கள் வாழ்க்கையின் காரியங்களை பார்க்கும் பொழுது, ஓ, கர்த்தரை நம்புகிற ஒரு மனுஷன் இவ்விதமாக இருப்பான். இதை நம்புங்க. பிலீவ் த பிளெஸிங்ஸ் ஆஃப் காட். பிலீவ் த பிளெஸிங்ஸ் ஆஃப் காட். தேவனுடைய ஆசீர்வாதங்கள் மேலே உங்கள் நம்பிக்கை வைங்க. அப்போ என்ன நடக்குது பாருங்க. கர்த்தருக்கு பயப்படுகிற மனிதன் இவ்விதமாய் ஒரு மாடல். எல்லாம் சொல்லுங்க, ஒரு மாடல். இது யாருக்கோவா இல்லை அவரை தேடுற எல்லாருக்குமா? என்னங்க, யாருக்கோவா இல்லை எல்லாருக்குமா? சில சொல்லுவாங்க எல்லாருக்குமெல்லாம் இது கிடையாது. அப்புறம் நான் வீட்டுக்கு போயிட்டுமா? எல்லாருக்கும் கிடையாது, அப்புறம் நான் எதுக்கு உட்காந்துட்டு இருக்கணும்? இல்லைன்னா நீங்களே சொல்லிடுங்க யார் யாருக்கு உண்டுன்ட்டு. அவன் சும்மா எதுக்கு ரொம்ப நேரம் வந்து உட்காந்துட்டு இருக்கணும்? எல்லாருக்கும்லாம் கிடையாது இப்படிங்க. சரி, எல்லாருக்கும் அப்படி போடலீங்களே. எவனோ அவருடைய வழியில் நடக்கிறவன், எவனோ அவரை தேடுகிற, அவரை நம்புகிற, அவரை விசுவாசிக்கிற, அவரை நோக்கி பார்க்கிற யாரா இருந்தாலும் சரி, அவன் இவ்விதமாய் ஆசீர்வதிக்கப்படும். எல்லாம் சொல்லுங்க, இவ்விதமாய். கர்த்தரை நம்புறேன், எப்படி இருப்போனோ அப்படி சொல்லக்கூடாது, இப்படி இருப்பேன்னு சொல்லணும். எப்படி இருக்குமோ இல்லை, என் மனைவி என் வீட்டோரங்களில் கனிதரும் திராட்சை கொடியை போல் இருப்பாள். என் குடும்ப வாழ்க்கை எப்படியோ இருக்கும், எப்படியோலாம் இருக்காது, இப்படி தான் இருக்கும். என் மனைவி எனக்கு ஆசீர்வாதமாக இருப்பா. என் பிள்ளைகள் என்னை சுற்றிலும் இருப்பார்கள். என் வேலை, அது வேலை எப்படி இல்லை, வேலை நல்லா இருக்கும். அந்த பிரயாசத்தில் பலன் வரும், அதை நான் சாப்பிடுவேன். எப்படியோ இருக்கும், எனக்கு தெரிலங்க. அதனால தான் கடவுளோட வார்த்தையை தராரு. எப்படியோலாம் இருக்காது தம்பி, என் வார்த்தையை பிடிச்சிக்கிட்டேன்னா இது மாதிரி தான் இருக்கும். இவ்விதமா, எல்லாம் சொல்லுங்க, இவ்விதமாய். இவ்விதமாக இல்லாததெல்லாம் எடிட் பண்ணி எடுத்துடணும். உலகம் இவ்விதமாக இருக்க முடியாதுன்னு சொல்லுது. அப்போ இவ்விதமாக இருக்க முடியாதுன்னு சொல்கிற உலகத்துக்கு நடுவில் ஒரு எதிர்நீச்சல் போடுறதுக்கு உங்களை கூப்பிட்டுருக்கிறாரு. ஒத்து போகிறது உங்களை கூப்பிடாம இவ்விதமாய் வாழ முடியும் என்று சொல்வதற்காக அவர் உங்களை அழைத்திருக்கிறார். எல்லாம் சொல்லுங்க, இவ்விதமாய் ஆசீர்வதிக்கப்படுவான். கர்த்தர் சீயோனிலிருந்து உன்னை ஆசீர்வதிப்பார். நீ ஜீவனுள்ள நாளெல்லாம் எருசலேமின் வாழ்வை காண்பாய். தட் இஸ் மீன் த கிங்டம் ஆஃப் காட். தேவனுடைய ராஜ்யத்தினுடைய அந்த நிறைவை நீங்கள் அனுபவிப்பீர்கள். நீ பாருங்க, இதோட கடவுள் முடிக்கல பாருங்க. நீ உன் பிள்ளைகளின் பிள்ளைகளையும், நீ உன் பிள்ளைகளின், கடவுள் சொல்றாரு, உன் பிள்ளைகளின் பிள்ளைகளையும் என்ன பண்ணுவ, காண்பாய். பாருங்க, நீடித்த வாழ்வை அவர் பேசுகிறார். அடுத்தது பேசியிருக்கிறது ரொம்ப ஆச்சரியம். இஸ்ரவேலுக்கு உண்டாகும் சமாதானத்தை, இது எப்படி தெரியுமா? இஸ்ரவேல் சமாதானம் ஆயிடுச்சா? அவ்வளோ நாள் இருக்குன்னா இருக்கலாம். இது ஒரு சீக்ரெட்டு, நிறைய பேர் தெரியாது. இதோட நிறுத்திக்குவோம் நாம. பிள்ளைகளின் பிள்ளைகளை காண்பாய் இல்லை, இஸ்ரவேலுக்கு உண்டாகும் அப்படின்னா என்ன அர்த்தம்? அவ்வளோ நாள் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கான். லாங் லைஃப். எல்லாம் சொல்லுங்க, லிவ் லாங். பக்கத்தில் பா சொல்லுங்க, லிவ் லாங். கர்த்தர் உங்களுக்கு தீர்காயுசை வைத்திருக்கிறார். நீங்க கண்டிப்பா உங்க பிள்ளைகளின் பிள்ளைகளை நீங்கள் பார்ப்பீர்கள். ஆமென். உங்க பிள்ளைகளுக்கெல்லாம் திருமணம் நடக்கும், உங்களுக்கு பிள்ளைகள் பிறக்கும், அதை நீங்க பார்ப்பீங்க. It is the blessings of God. I declare that blessings in your life. ஹல்லேலூயா. வியாதியை உன்னை விட்டு விலக்குவேன், உன் ஆயுசு நாட்களை பூரணப்படுத்துவேன் என்பது கடவுளுடைய வாக்காக இருக்கிறது. ஆமென். பாருங்க, கடவுள் எப்பேற்பட்ட கடவுளுங்க. சொல்ல சொல்ல தேனா இனிக்குது. பா, நினைக்க நினைக்க பாரெல்லாம் வெளியில போகுது, உள்ள வந்து பரவசத்தால் நிரம்புது, நிம்மதியாக போய் தூங்கலாம். ஆமென். இப்பேற்பட்ட ஒரு தேவன் எனக்கு இருப்பாருன்னா நான் எப்படி தோத்து போவேன்? நான் எப்படி வாழ்க்கையில் ஒன்றும் இல்லாமல் போவேன்? கண்டிப்பாக ஒரு நல்ல வாழ்க்கை இருக்கிறது. ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு நம்பிக்கை உண்டாகிறது? எழுந்து நிற்போம் இந்த மாலை வேளையில். ஹல்லேலூயா. Thank you Lord. Thank you Jesus. It is a patterns of life. இது வாழ்க்கைக்கான ஒரு 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 மாதிரி படமாக இருக்கிறது. கடவுள் உங்கள் குடும்பத்தை அதுக்கு தான் கூப்பிட்டுருக்காரு, உங்களை அதுக்கு கூப்பிட்டுருக்காரு. ஒரு மாதிரி படமாய் நீங்கள் இருப்பீர்கள். Glory to God. எல்லாமே இருக்குது. லாங் லைஃப் இருக்குது,
சந்தோஷமான குடும்ப வாழ்க்கை இருக்கு, நல்ல தொழில் வாழ்க்கையை கடவுள் என்ன பண்றாரு, வைக்கிறாரு. சிலருக்கெல்லாம் இப்படிப்பட்ட இதெல்லாம் பேசும்போது அவங்களுக்கு ரொம்ப வருத்தமாக இருக்கும். இப்படி பேசும்போது வருத்தப்படுற ஆட்கள்லாம் இருக்கிறாங்க தெரியுமா உங்களுக்கு? என்ன இப்படி ஆசீர்வாதம்னு சொல்கிறாங்களே அப்படின்ட்டு. கடவுள் அப்படிப்பட்ட கடவுள் தாங்க. சிலருக்கெல்லாம் அவங்கள அப்படியே குத்தப்படுத்தி குத்தத்தெல்லாம் சொல்லி அப்படியே உணர்த்தி பேசுனா என்ன ஆகிடும், அவங்க என்ன நினைக்கிறாங்க, நல்லா கண்டித்து உணர்ச்சிட்டார் அப்படின்ட்டு. இல்லைங்க, கடவுள் எனக்கு நன்மை செய்வார்னு ஒருத்தன் நினைக்கும் போது தான் அவன் உள்ளமே மாறுது. நீங்கள் பாவத்தை பற்றி எவ்வளோ பிரசங்கம் பண்ணியிருப்பீங்க, ஒரு பேர் திருந்த மாட்டான், கேட்டுட்டு போய் நல்லா செஞ்சுக்கிட்டு இருப்பான். அதை பேசுகிற இடத்துலலாம் போய் பாருங்கள், இன்னும் நீங்கள் சொல்ல இன்னும் நல்லா ஞாபகம் வரும் அவனுக்கு. குடி அப்படின்னு தான் மறந்துட்டோம் போல் சாயங்காலம் போய் அடிச்சிருவோன்னு நினைக்கான். நான் ஒரு முறை மூவி பார்க்க போயிருந்தேன், ஞாபகம் இருக்குது. அவன் உட்காந்து படம் பார்த்துட்டு இருக்கிறான், நான் பின்னாடி உட்காந்து ஒரு மூவி பார்த்துட்டு இருந்தோம். அப்போது அதில் எழுத்து போடுறான், ஸ்மோக்கிங் இட்ஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த்துன்ட்டு. மாப்பிள்ளை வாங்க மாட்டோம் பார்த்தியா அப்படிங்க. அவ்வளோ நேரம் அதை யோசிக்கவே இல்லை. இவன் போட்ட பிறகு தான் நான் போய் ஒரு தம்மை போட்டு வந்துடுறாங்க. அது மாதிரி பாருங்க, அவ்வளோ நேரம் அதை பற்றி யோசிக்கவே இல்லை. சும்மா இவங்களா கிளப்பி விடுறது. திரும்ப திரும்ப பாவத்தை பற்றி பேசுகிறதுனாலாம் யாரும் மாற மாட்டாங்க. கடவுள் வாழ வைக்கிறாரு, கடவுள் நன்மைகளை கொடுக்குறாரு, அவர் கிருபையும் இரக்கமும் உள்ளவருங்கிறத பேச பேச சும்மா இந்த குப்பைக்கிட்டலாம் எதுக்கு போயிட்டு, நமக்கு வேண்டியதெல்லாம் அவர் தருவார் என்று மாறாத உள்ளங்களும் மாறும், திருந்தாத உள்ளங்களும் திருந்தும். ஆமென். The goodness of God, it leads to repentance. அதனால தான் நான் சொல்லிக் கொண்டிருக்கிறேன், மாலையில் கடவுளுடைய நன்மை ஒரு மனிதனை மாற்றும், கடவுளின் ஆசீர்வாதம் ஒரு மனிதனை மாற்றும். கடவுளை நம்புவது மூலம் நல்லா இருக்க முடியும் என்பது வாழ்விலே திருப்பங்களை கொண்டு வரும். ஆமென். கரங்களை உயர்த்துவோம், கர்த்தரை நோக்கி பார்ப்போம். அன்பு தகப்பனே, இந்த மாலை நேரத்திற்காக நன்றி. அந்த மாலையில் உண்மையிலே இப்படிப்பட்ட ஒரு வார்த்தையை அனுப்பியிருப்பீங்கன்னா நாங்கள் நம்புகிறோம், இப்படிப்பட்ட தேவையுள்ள மக்கள் இந்த இடத்துல உண்டு. ஒருவேளை இங்கிருந்து இதை கேட்டுக்கிட்டு இருக்கலாம், இல்லை தொலைவில் ஏதோ ஒரு ஆன்லைனில், டிவியில், தொலைக்காட்சியில், யூடியூப்ஸில், ஃபேஸ்புக்கில் எங்கேயோ இதை பார்த்துட்டு இருக்கிற பிள்ளைகளுக்கு இந்த வார்த்தையை நீர் அனுப்புகிறீர் கர்த்தாவே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருக்கு பயந்து உங்களுடைய வழிகளில் நடக்கிற ஒரு மனுஷனுக்கு நீங்கள் என்னத்தெல்லாம் கொடுக்குறீங்க ஆண்டவரே, அதுக்கு அளவே கிடையாது. உலகம் இதெல்லாம் பெற போராடுகிறது. இந்த உலகத்தில் மக்கள் இதை பெற என்னெல்லாமோ பண்ணி கொண்டிருக்கிறாங்க. ஆனால் நாங்கள் உங்ககிட்ட வரும் பொழுது இதையெல்லாம் ஏராளமாய் தாராளமாக எங்களுக்கு கொடுக்குறீரப்பா. ஒருவேளை இப்படிப்பட்ட காரியங்களை நான் பார்க்கலையே, இப்படிப்பட்ட காரியத்தில் எனக்கு ஒரு பிரச்சனை இருக்குன்னு சொல்லியிருப்பாங்கன்னா இன்னைக்கு அவங்க இருதயங்களும் அவங்க வழிகளும் உங்களை நோக்கி பார்க்கிறதாய் இந்த மாலையில் இது மாறட்டும் ராஜா. அப்படி உங்களுடைய நோக்கி பார்ப்பதின் மூலம் அவங்க வாழ்க்கையில் இதுவரை பார்க்காத நன்மைகள் வருவதாக, ஒரு நல்ல வேலை வாய்ப்பும் தொழில் காரியங்களும் ஹல்லேலூயா நல்ல அதனுடைய பலனும் ஏற்படுகிறது உண்டாகும்படிக்கா நான் ஜெபிக்கிறேன். திருமண காரியங்களிலே தேவனுடைய கிருபைகள் வெளிப்படும்படிக்கா நான் ஜெபிக்கிறேன். ஏற்கனவே திருமணம் செய்திருக்கிற பிள்ளைகள் அந்த திருமணத்தில் இன்பத்தை பார்க்கும்படிக்கா ஜெபிக்கிறேன், சமாதானத்தை பார்க்கும்படிக்கா ஜெபிக்கிறேன், சந்தோஷத்தை பார்க்கும்படிக்கா ஜெபிக்கிறேன், கனி தரும் ரசத்தை குடும்பத்திலே அனுபவிக்கட்டும் என்று சொல்லி நான் ஜெபிக்கிறேன். ஹல்லேலூயா. முந்தின ரசத்தை பார்க்கலும் பிந்தின ரசம் சுவையா இருக்கும் என்று எழுதியிருக்கிறபடி சுவையான ரசத்தை உம்முடைய பிள்ளைகள் அனுபவிக்கட்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறேன். அப்படிப்பட்ட தேவ வார்த்தைகளுக்கு விரோதமாக இருக்கிற எந்த சூழ்நிலைகளும் இயேசுவின் நாமத்தினாலே மாறுவதாக என்று சொல்லி இந்த நேரத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. வீடு, எனக்கு ஒரு வீடு கட்டணும், எத்தனை நாள் இதிலே நான் இருப்பேன்னு நினைக்கிற பிள்ளைகளுக்கு ஹல்லேலூயா, அதை கட்டுவதற்கு தேவையான சகல அனுகூலங்களும் கிருபைகளும் தயவுகளும் பெருகும்படிக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. வீடு வாசல் இல்லாதவர்களுக்கு அதை ஏற்படுத்துகிற தேவனாய் இருக்கிறீர் கர்த்தாவே. தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட். அதெல்லாம் ரொம்ப கஷ்டங்கன்னு மனதில் கூட சிந்திக்க முடியாதவர்களா நீங்கள் இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் உங்களுக்காக ஒரு வீட்டை கட்டுவார், உங்களுக்காக ஒரு அற்புதமான குடியிருப்பை அவர் ஏற்படுத்துவார். அதை நீங்கள் காண்பீர்கள், அதை நீங்கள் காண்பீர்கள். ஹல்லேலூயா. சொல்லுவீங்க இது எங்களால் ஆகலை, இது கர்த்தரால் ஆயிற்றுன்னு சொல்ற மாதிரி தேவன் அதற்கான காரியங்களை அனுகூலங்களை உங்களுக்கு கொண்டு வருவார். ஹல்லேலூயா. உன் பிள்ளைகள் உன்னை சுற்றிலும் இருப்பார்கள் என்று எழுதியிருக்கிறது. இயேசுவின் நாமத்தினாலே பிள்ளைகள் உண்டாகும்படிக்காய் பேசுகிறோம், பிள்ளைகளுக்கான காரியங்கள் ஏற்படும்படிக்காய் ஜெபிக்கிறோம்.
ஒருவேளை வேலையும் குடும்பத்தையும் பார்த்து பிள்ளைகளுக்காக எதிர்பார்த்திருக்கிற பிள்ளைகளுக்கு நல்ல கர்ப்பத்தின் கனிகள் உண்டாகும்படிக்காக ஜெபிக்கிறோம். கர்ப்பத்தின் பலன்கள் உண்டாகும்படிக்காக ஜெபிக்கிறோம். கர்ப்பத்தின் பலன்கள் இயேசுவின் நாமத்திலே வரும்படிக்காக ஜெபிக்கிறோம். இந்த வார்த்தையை கேட்கிற இந்த நேரத்திலேயே கரு உண்டாவதாக, கர்ப்பம் தரிப்பதற்கான சகல அனுகூலங்களும் ஏற்படுவதாக என்று நாங்கள் பேசுகிறோம். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற யாருடைய வாழ்க்கையிலேயும் உன் தேசத்தில் மலர் இருப்பதில்லை என்று எழுதியிருக்கிறது. அந்த வார்த்தையின்படியா தேவனுடைய அதிசயமான கரம் அந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையை செயல்படும்படிக்காக ஜெபிக்கிறோம். ஹல்லேலூயா. இந்த நாளிலே அதற்கான காரியங்கள் நடப்பதாக நாங்கள் சொல்லுகிறோம். ஆண்டவரே, இந்த வேளையிலே அது நடப்பதாக நாங்கள் பேசுகிறோம். தேங்க்யூ அப்பா, தேங்க்யூ அப்பா, தேங்க்யூ அப்பா. இது உம்முடைய கரம் செய்யும் அதிசயமா இருக்கிறது. இது உம்முடைய ஆவியானவர் செய்யும் அதிசயமா இருக்கிறது கர்த்தாவே. ஆமென், 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 ஆமென். பிள்ளைகளை குறித்து ஏதோ ஒரு கலக்கம், பிள்ளைங்களுடைய எதிர்காலம் குறித்து ஏதோ ஒரு பயத்தில் இருப்பாங்கன்னா அவர்கள் பிள்ளைகளின் சமாதானத்தை காணட்டும் ராஜா. அவர்கள் பிள்ளைகள் ஹல்லேலூயா ஒலிவ மர கன்றுகளை போல தலைத்திருப்பதை அவர்கள் பார்க்கட்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். ஹல்லேலூயா. ஒருவேளை ஆரோக்கிய பிரச்சனைகள் இருப்பாங்கன்னா நீ உன் பிள்ளைகளின் பிள்ளைகளை காண்பாய். இன்னைக்கு தேவனுடைய வார்த்தை உங்களுக்கு நேராய் வருகிறது. நீ உன் பிள்ளைகளின் பிள்ளைகளை காண்பாய். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவின் நாமத்தினாலே வியாதிகள் பலவீனங்கள் நீங்குவதாக, ஆரோக்கியங்கள் துளிர்ப்பதாக, பலவீனங்கள் போவதாக, தீர்க்க ஆயுசு, நீடிய வாழ்வு இயேசுவின் நாமத்தினாலே இது பார்க்கிற கேட்கிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே உண்டாவதாக நாங்கள் பேசுகிறோம் ராஜா. ஹல்லேலூயா. Father, we speak life in Jesus name. ஹல்லேலூயா. பெரிய சமாதானம் ஏற்படட்டும் ராஜா, சந்தோஷம் ஏற்படட்டும் ராஜா. இந்த உலகத்தோடு நாங்கள் ஒத்து போக போறது இல்லை. அப்படிதான் இருக்கும் உலகம், இப்படிதான் இருக்கும்னு கேடுகளோடு கெட்டதோடு நாங்கள் ஒத்து போகிறவர்கள், எதிர் நீச்சல் போட்டவர்களாய் தேவன் வைத்திருக்கிற இந்த மாதிரியை நோக்கி வாழுகிறவர்களாய் எங்களை அழைத்திருப்பதற்காய் ஸ்தோத்திரம். எங்கள் வாழ்வை பூரணப்படுத்துவதற்காய் ஸ்தோத்திரம். எங்கள் வாழ்வை பலப்படுத்துவதற்காய் ஸ்தோத்திரம். நீர் எங்கள் வாழ்வின் தேவனாய் இருக்கிறபடியால் ஸ்தோத்திரம். எங்களை ஆசீர்வதிக்கிறீர், உமக்கு நன்றி. இயேசுவின் நாமத்தினால் பிதாவே. ஆமென், 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 ஆமென். ஹல்லேலூயா. எவ்வளவு சந்தோஷம் கடவுளுடைய வார்த்தையை கேட்கும் பொழுது, எவ்வளவு மகிழ்ச்சி நம் இருதயங்களிலே. ஆமென், ஹல்லேலூயா. பிரைஸ் காட், பிரைஸ் காட். கர்த்தருக்கு நாம் கொடுக்க போகிறோம் நம் கைகளில் எடுத்துக்கொண்டு. ஹல்லேலூயா. மகிழ்ச்சியோடு தான் ஆண்டவர் சொன்னார், விசனமாயும் அல்ல கட்டாயமாயும் அல்ல. ஒருபோதும் கட்டாயமா காணிக்கை கொடுக்கணுமோ, அப்படி கொடுக்கவே கொடுக்காது. இதை வேற எடுக்காங்களே, சந்தோஷத்தோடு மகிழ்ச்சியோடு கடவுள் எனக்கு கொடுத்துருக்கிறார், தேவன் என்னை ஆசீர்வதித்திருக்கிறார். நான் தேவனுடைய ஆசீர்வாதங்களை நம்புகிற ஒரு நபர். அதனால நான் கொடுக்கணும்னு நினைக்கிறவங்க நீங்க கொடுக்கலாம், கைகளை எடுத்துக்கொள்ளுங்க. ஹல்லேலூயா. கர்த்தாவே, என் கையின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாயின்னு சொன்னீங்களே, நீங்க சொல்லுங்க, என் பணம் தப்பான இடங்களுக்கு போகக்கூடாது, தேவையில்லாத இடத்துக்கெல்லாம் போகக்கூடாது, வட்டிக்கும் தேவையில்லாத இடங்களுக்கும் ஆஸ்பத்திரிக்கும் என் காசு போகக்கூடாது. ஹல்லேலூயா. என் பணம் நல்ல காரியங்களுக்காக செலவிடப்படும். என் கைகளின் பிரயாசத்தை நான் சாப்பிடணும். நான் உழைச்சி நான் கொண்டு வந்ததெல்லாம் எங்கேயோ போச்சுன்னா அது ஆசீர்வாதமான வாழ்க்கை கிடையாது. கர்த்தாவே, நீர் அதை எனக்கு வைக்கல. இன்னைக்கு ஆண்டவர்கிட்ட பேசுங்க, அதை நீங்க எனக்கு வைக்கல. ஆஸ்பத்திரி கொடுக்கறதுக்காக நான் சம்பாதிக்கல. அப்படி போகக்கூடாது. என் பிரயாசத்தை முதல் பலனை நான் உங்களுக்கு கொண்டு வரேன். ஹல்லேலூயா. என்னுடைய தசம பாகங்களை நான் உமக்கு செலுத்துகிறேன், என் காணிக்கைகளை நான் உமக்கு செலுத்துகிறேன். நீர் என்னை ஆசீர்வதிக்கிற தேவன். உமக்கு முன்பாக இதை நான் கொண்டு வர ஆண்டவரே. இதை நீர் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. என் வருமானத்தை பெருக பண்ணுங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா. என் விளைவின் முதற் பலனை நான் உமக்கு செலுத்துகிறேன். ஹல்லேலூயா. நீர் என் களஞ்சியத்தை நிரப்புவீராக என்று கேளுங்க. உங்க அக்கௌண்ட் கீழே போகாது, உங்க வங்கி கணக்கு நிரம்புகிறபடி தேவன் ஒரு ஆசீர்வாதத்தை உங்க வாழ்க்கையில கட்டளையிடுவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆன்லைன்ல பார்க்குறவங்க ஆன்லைன்ல நீங்க விதைக்கலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவனுடைய வார்த்தை கனம் பண்ணும்படியாய் நீங்கள் இந்த காரியங்களை செய்யலாம். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆண்டவரே, அதை செய்வதற்காய் நன்றி. இயேசுவின் நாமத்தினால் பிதாவே. ஹல்லேலூயா. ஆமென். எஸ்.